ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்தலையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். இந்த ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக பாடல் புஸ்தகத்திலே 133வது பாடல் பலி செலுத்த வருகிறேன் என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பாடல் எண் 133 பலி செலுத்த வருகிறேன் என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா, வலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீரானையா. பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா, வலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீர்தானையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா. பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா, வலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீர்தானையா. கணக்கு பார்த்த காணிக்கை போட்டால் வீண்தானையா, பலி செலுத்த நினைக்கும் போது கணக்கு ஏதையா. உமக்கு பலி செலுத்த நினைக்கும் போது கணக்கு ஏதையா. கணக்கு பார்த்து காணிக்கை போட்டால் வீண்தானையா, பலி செலுத்த நினைக்கும் போது கணக்கு ஏதையா. உமக்கு பலி செலுத்த நினைக்கும் போது கணக்கு ஏதையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா. பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா, வலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீர்தானையா. தசமபாகம் கொடுக்க எனக்கு திராணி இல்லையே, உம் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளை நானையா. என்றும் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளை நானையா. தசமபாகம் கொடுக்க எனக்கு திராணி இல்லையே, வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளை நானையா. என்றும் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளை நானையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா. பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா, வலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீர்தானையா. ஜீவ பலியாய் கொடுக்கின்றேன் நான் கிறிஸ்துவை போல, பாவி பலியை ஏற்றுக்கொண்டு கிருபை தாருமையா. இந்த பாவி பலியை ஏற்றுக்கொண்டு கிருபை தாருமையா. ஜீவ பலியாய் கொடுக்கின்றேன் நான் கிறிஸ்துவை போல, பாவி பலியை ஏற்றுக்கொண்டு கிருபை தாருமையா. இந்த பாவி பலியை ஏற்றுக்கொண்டு கிருபை தாருமையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா.
பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா. வலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீர்தானையா. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆராதனைக்கு துவக்க ஜெபமாக நம்முடைய அன்பு சகோதரர் சிவபாலன் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. அன்பின் பரலோக பிதாவை, இந்த வேலையிலே உமது குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா தேவனே, ஜெபிப்பதற்கும் ஜெபங்களும் உம்மண்டை சேருவதற்கும் எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உலகம் எங்கெல்லாம் ஆண்டவரே ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே வழிநடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எதற்கென்று எங்களை அழைத்திருக்கிறோம், உமது அழைப்பில் நாங்கள் நடந்து வர ஆண்டவரே உமது பாத சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாய் எங்களை நடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். அப்பா சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலாக்கியும் சொல்லியிருக்கிறீர்கள். அப்படியாக ஆண்டவரே சத்தியத்தை இன்ன விதமாக எங்களுக்கு போதித்து கொண்டு அவற்றை நாங்கள் கைகொள்ளும் விதமாக எங்களை நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவனை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வழிநடத்தும். அப்பா தேவனை தூது கொடுக்கிற சகோதரன் மறைத்து உண்மை வெளிப்படுத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே கொடுக்கின்ற சத்திய வார்த்தைகள் நாங்கள் மறந்து போகாமல் ஆண்டவரே முடிவு பெறிந்தும் நாங்கள் அதில் நிலைத்திருவர்களாய் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் எங்களை கிருபை தர வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே தேவனை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆரோக்கியத்தோடும் சுகபலத்தோடும் நடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே புறஜாதியில் மத்தியில் அங்கடே உமது நாமம் மகிமைப்படும்படியாக எங்கள் வழிகள் நடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை வழிகாட்டியாக இருக்க நீர்தாமே எங்களை நடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் வழி நடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். அப்பா போக்குவரத்தாக பாதுகாத்துக் கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. நமது விசுவாசம் நாம் அனைவரும் சேர்ந்து அறிக்கையிடலாம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி மந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமம் உள்ள ஒன்றான மெய்தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திராலயம் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். இவர் தெய்வகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் கிரமங்களினால் ஜீவனை எழுந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மருத்துவரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனாருக்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பார்சத்தில் வீட்டிற்கு செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்து தலையாகவும் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்தில் வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசங்களுடைய சபைக்கு அருளி தேசத்தை அவர் வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தில் நடத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மனத்துக்குட்பட்டு முதலாம் முகத்தலையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சி ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் நம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்ந்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக்க மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்ருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமீன். நம் அனைவரும் அமரலாம். காலை தியானம் நம்முடைய அன்பு சகோதரர் பூபாலன் அவர்கள் வந்து வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலை தியானம் சனிக்கிழமையுடையது. யெகோவானும் தேவன். சங்கீதக்காரன் கூறுவ சங்கீதம் 145:9. கர்த்தர் எல்லோரும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளும் மேலும் உள்ளது. இந்த வாக்கியம் சகலத்தையும் உள்ளடக்கிய அண்ட சராசரத்தின் உச்ச எல்லைகளையும் அதே சமயம் சிறிய மற்றும் மிகப்பெரிய ஜீவராசிகளும் தன்னுள் அடக்கியுள்ளது. அனைத்து சிருஷ்டிகளும் அவருடைய மேற்பார்வையில் இருக்கின்றன. நம் தேவனாகிய யெகோவா அகில உலகிற்கும் ராஜாவாக இருக்கிறார்.
ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கே உரிய பொறுப்புகளுக்கு அவருடைய ஞானம், வல்லமை, நற்குணம் மற்றும் பரந்த உள்ளமானது அபரிதமாக நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பொறுப்பிற்கு ஏற்றவராக இருப்பவரின் மன ஆற்றலை புரிந்து கொள்ள எடுக்கப்பட்ட முயற்சியில் மனித மூளை நிலத்தடுமாறுகிறது. ஒருபோதும் தோல்வியடையாத ஞாபகத்திறன், ஒருபோதும் தவறாத நியாயத்தீர்ப்பு, ஒருபோதும் தோல்விக்கு இடமில்லாமல் நித்தியத்துக்கும் திட்டமிடுகிற, அதே சமயம் யுகாயுகத்திற்கும் அத்திட்டத்தை பிழைந்து துல்லியமாக நிர்ணயிக்கும் ஞானம், உயிரற்ற மற்றும் உயிருள்ளவையாகிய எதிர்க்கிற யாவற்றின் மீதும் ஆதிக்கம் செலுத்தி அவைகளை தம்முடைய பிரம்மாண்டமான திட்டம் நிறைவேற இசைவாக நடத்தும் வல்லமை மற்றும் திறன், அண்ட சராசரத்தை காக்கிறதில் வருகிற அழுத்தத்தில் சோர்விற்றால் நித்திய கண்காணிப்பு, ஒருபோதும் உறங்காத கண்கள், எப்போதும் திறந்திருக்கிற காதுகள், எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறவரும் தம்முடைய பரந்த விரிந்த ஆளுகையில் உள்ள அனைத்து காரியங்களும் நிறைந்திருப்பவரை ஒரு கணம் எண்ணி பாருங்கள். ஆமென். இன்றைய பரலோகம் அண்ணா நம்முடைய அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து வாசிக்கும்படி உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய பரலோகம் அண்ணா ஜூன் 8 யாக்கோபு 5:20. தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இதற்குரிய விளக்கம்: ஒருவன் தவறான மார்க்கத்தில் நடப்பதை நாம் காணும்போது நாம் அவர்களை ரட்சிப்பதற்காக அவர்கள் பாதையில் நடவாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். நாம் சரியான பாதையில் நின்று கொண்டு அவர்களை மனம் திரும்பும்படி அழைக்க வேண்டும். ஒரு சிலர் பலவிதமான குழப்பமுள்ள போதகங்களால் உடன் சகோதரர்களை அலைக்கழிக்கும் போது அது தவறு என்று உணர்ந்தவர்களாகிய நாம் அப்போதகங்களை குறித்து ஆராய்ச்சி செய்ய துவங்காமல் அவைகள் உண்மை சத்தியத்திற்கு மாறானவைகள் என்று உணர்த்தி காண்பிப்பது மட்டுமே அவசியமானது. நம் இரட்சகரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஜீவிப்பதே அல்லாமல் வேறு எந்த வழியும் போதிக்கப்படவில்லை. அடிப்படை விசுவாசத்தை விட்டு விலகாதிருக்க போதித்து புத்தி சொல்ல வேண்டும். இதற்கு இணையான வசனம் 1 பேதுரு 4:7-10 வரை. 1 பேதுரு 4 வசனம் 7-10 வரை. எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவராய் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்பதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பை வாழ்த்தலையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறோம். இன்றைய தூதுவின் பொருள் லேவியின் புத்திரரை சுத்திகரித்தல். இன்றைய தூதுவின் பொருள் லேவியின் புத்திரரை சுத்திகரித்தல் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி நம்முடைய அன்பு சகோதரர் முரளிதரன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த வேலையில் ஏறெடுத்துக்கொண்டு இன்றைக்கு சகோதர அறிவித்தனமாக நாம் பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா லேவியின் புத்திரரை சுத்திகரித்தல். இந்த லேவியின் புத்திரரை சுத்திகரித்தல், லேவியர் அப்படின்ற தலைப்பில் வந்து பார்க்கும்போது நம்ம நிறைய பாடங்களை என்ன பண்ணியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். சென்ற நாட்கள் கூட பார்க்கும்போது சகோதரர்கள் இந்த லேவியர்களை குறித்து என்னது, லேவியர்களில் 4
வகுப்பார்கள் அவங்கள குறித்தெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சகோதரர் கடந்த வாரத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது உடன்படிக்கை பெட்டியில் கூட பார்க்கும்போது இந்த லேவியர்கள் ஆசாரியர்களை குறித்தெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சிந்திச்சிருப்போம். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து நம்மளை என்னது கொஞ்சம் நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எடுக்கக்கூடிய பாடங்கள், நம்ம கேட்கக்கூடிய பாடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நாம் வந்து பார்க்கும்போது என்னது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இல்லைங்களா. அப்படின்னா நம்ம வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணுறோம், கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா அந்த ஒரு பூரணத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா கடந்து செல்கிறோம். அப்படி நம்ம கடந்து செல்லும் பொழுது தேவன் அந்த ஒரு விஷயத்தில் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா தேவனுடைய சித்தமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பரிசுத்தமாக ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இல்லைங்களா. அப்படின்னா நம்ம வந்து பார்க்கும்போது அந்த பரிசுத்தத்தை நோக்கி நம்ம என்னது முன்னேறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம வசனம் கூட என்னன்னு படிப்போம்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை என்னது தரிசிக்க முடியாது. அநேக நம்ம வந்து பார்க்கும்போது ஞானத்தை நம்ம வந்து அறிவை எல்லாம் பெற்றிருந்தாலும் இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் ஒருவருக்குள்ளே வந்து பார்க்கும்போது இல்லை, அது வந்து சரியான ஒரு முக்கியத்துவம் அவங்க கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து பார்க்கும்போது எதை இழந்து விடுவார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பரம அழைப்பு என்னது இழந்து போகக்கூடிய வாய்ப்புகள் என்னது அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பரிசுத்தமாகுதலை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சிந்திக்க போகிறோம். இதில் வந்து பார்க்கும்போது லேவியின் புத்திரரை சுத்திகரித்தல், இதற்கு ஆதார வசனமாக நம்ம எதை சிந்திக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவிராமும் மல்கியா 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார், அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலும் இருப்பார். 3ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவி புத்திரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். சரி, இப்போ இந்த ஒரு வசனம் வந்து பார்க்கும்போது நம்ம பேசிக்கில் செகண்ட் கம்மிங் என்னது பாடம் பார்க்கும்போது இந்த ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். இந்த ஒரு வசனத்துக்கு வந்து பார்க்கும்போது நமக்கு என்னது அர்த்தங்கள் தெரியும். இது வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து என்னது செய்யக்கூடிய ஒரு காரியம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஒரு வசனத்தில் நம்ம என்ன ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் அப்படின்னும் போது, இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை அது வந்து உலகத்திற்கு எப்படி இருக்கும் போது அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குமா ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் வந்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் என்னது இந்த பூமியில் இருக்காது. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை குறித்து எல்லாரும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் இப்போ அவங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணது நடக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, அது மப்பும் மந்தாரமான நாள் அப்படின்றத நம்ம சிந்திக்கிறோம். அப்படின்னா இந்த ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை நாட்களில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு உபத்திரவத்தை என்னது சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு தான் இந்த உலகம் என்ன பண்ணப்படும், தள்ளப்படும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது இந்த லேவி அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் லேவி? அவர் நம்ம பழைய ஏற்பாட்டில் யாரை பார்ப்போம்னா, யாக்கோபுடைய 12 பிள்ளைகளுடைய ஒருத்தர் தான் பார்க்கும்போது லேவி, ஒரு கோத்திரம், லேவி கோத்திரம். அந்த கோத்திரன்றது பார்த்தீங்கன்னா லேவியினுடைய அந்த புத்திரர், அவங்க தான் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேவி புத்திரர் அப்படின்னு பார்க்குறோம். இவங்களை வந்து தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்முடைய ஊழியத்திற்காக என்ன பண்ணுறாரு தெரிந்து கொண்டார். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது தேவன் தம்முடைய ஊழியத்திற்காக யாரை தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதற் பேரானவர்கள் என்ன பண்ணார் தெரிந்து கொண்டார். ஆனால் வந்து செகண்ட் வந்து பார்க்கும்போது தேவன் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்போது, முதற் பேரானவர்களுக்கு பதிலாக தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது,
ஒரு கோத்திரத்தை என்ன பண்றாரு? தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்ன்றதுக்கு நமக்கு காரணம் தெரியும் இல்லையா? ஏன் தெரிந்து கொண்டார்? சரி, என்ன அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் அப்படின்ற மோசே ஒரு அழைப்பு கொடுக்கும்போது, அந்த டைம் வந்து பார்க்கும்போது மோசையினுடைய பக்கத்தில் வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க? தேவனுக்காக வந்து பார்க்கும்போது ஒரு வைராக்கியமா என்ன பண்ணாங்க? நின்னாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு கட்டளையை வந்து பார்க்கும்போது சிறப்பாக என்ன பண்ணாங்க? செய்து முடித்தாங்க. என்ன ஒரு கட்டளை அப்படின்னு பார்க்கும்போது என்ன கட்டளை இது? ஆமா, நீங்க உள்ளும் புறமும் சென்று யாரெல்லாம் வந்து பார்க்கும்போது தேவனுக்கு எதிராக என்ன பண்றாங்க? பாவம் செய்கிறார்களோ அவங்கள வந்து என்ன பண்ணணும்? வெட்டி போடக்கூடிய விஷயம். இந்த ஒரு காரியத்தை வந்து பார்க்கும்போது லேவியின் புத்திரர் செய்ததுனால தேவன் முதற்பேரானவர்களுக்கு பதிலாக தேவன் யாரை தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லேவி புத்திரர் என்ன பண்றாரு? தெரிந்து கொள்றாரு. இவங்க வந்து ஊழியம் செய்வதற்கு தேவன் வந்து பார்க்கும்போது சில அவங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு சில காரியங்கள் எல்லாம் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? செய்திருக்கிறார். இப்போ அதை குறித்தெல்லாம் நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்திக்க போறது இல்லை. அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கிற இந்த ஒரு காலப்பகுதியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காலம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதி எப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காலத்தில் நம்ம என்ன பண்றோம்? இருக்கிறோம். அநேக நேரங்களில் இதை நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது உணர்வது என்னது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கேற்ற ஒரு சூழ்நிலை இன்னும் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணல? வரல. எங்கேயோ சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுது? நடந்துன்னு இருக்குது. நம்ம கிட்ட எது என்ன பண்றது இல்லை? வர்றதில்ல. ஒருவேளை அந்த மாதிரி தேவன் அனுமதிக்காதனால வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு கிருபை தேவன் என்ன பண்றாரு? காட்டுறார். ஆனா என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் இங்க நடக்கிறதுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப டைம்லாம் என்ன பண்ணாது? ஆகாது. அப்படின்னா அந்த கிருபையினுடைய காலங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையினுடைய காலங்களை நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சரியா என்ன பண்ணணும்? பயன்படுத்தி கொள்ளணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய கிருபையை வந்து பார்க்கும்போது விருதாவா என்னது நம்ம பெற கூடாது. தேவன் வந்து பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து பார்க்கும்போது இரக்கம் காட்டுறாரு, ஒரு சிலருக்கு வந்து பார்க்கும்போது தயவு காட்டுறாரு, அன்பு காட்டுறாரு, அவங்க மேல நீடிய பொறுமையா இருக்கிறாரு. அப்படின்னா தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மேல என்ன பண்றாரு? ஆமா, அன்பு. அதனால என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிருபையை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா விருதாவா என்னது அப்ப வந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுது இல்லையா? என்ன பண்ணக்கூடாது? அதை கிருபையை வேஸ்ட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்ப தேவன் வந்து காட்டக்கூடிய அந்த ஒரு இரக்கம், அந்த அன்பு, அந்த தயவு, இதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமா என்ன பண்ணக்கூடாது? நினைக்க கூடாது. அப்படின்னா இந்த ஒரு ஆபத்து காலம் வந்து பார்க்கும்போது யாருக்கு வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சிந்தித்த மாதிரி யூத யுகத்தினுடைய முடிவில் வந்து பார்க்கும்போது ஒரு அழிவு இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு அழிவு வந்தது. அந்த இடத்துல யார் இருந்தா அப்படின்னு பார்க்கும்போது முதல் வருகையில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது அந்த ஒரு அழிவு யாருக்கு ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் தேசத்துக்கு என்னது வந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் வருகையில் வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது இந்த சுவிசேஷ யுகத்திற்கு என்ன பண்ண போகுதுன்னா ஒரு முடிவு வரப்போகுது. அது எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கும்போது எப்படி இஸ்ரேல் தேசத்துக்கு யூத யுகம் முடியும் போது ஒரு பெரிய ஒரு என்னது ஒரு ஆபத்துக்குள்ள அவங்க சிக்கி கொண்டார்களோ மாட்டிக்கொண்டார்களோ அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் இருக்கக்கூடிய காலப்பகுதியில் இருக்கிற இப்ப ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய என்னது உபத்திரவத்தின் இருக்குது. அதான் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும்னா ஆபத்தின் காலம். அது வந்து பார்க்கும்போது மகா உபத்திரவம். அந்த ஒரு விஷயத்தை குறித்து வந்து பார்க்கும்போது இது யாருக்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் தான் வரப்போகுது. இதில் விசேஷமா வந்து பார்க்கும்போது யாரும் மாட்டுவார்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்தவ மண்டலம். அப்ப இவங்க அதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மாட்ட போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்ன்றது தீர்க்க தரிசனமா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது லூக்கா 21:26 படிக்கலாம் பாருங்க. லூக்கா 21 அதிகாரம் 21 வசனம் 26 வசனம்.
வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போம். பாருங்க, அப்படின்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கன்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருடைய இருதயம் என்ன பண்ண போகுது? சோர்ந்து போக போகுது. அது வந்து பார்க்கும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா என்னது இருக்குது. ஆனா அதே வந்து நம்ம 35 இந்த ஒரு காரியம் வந்து எப்படி வரும்? இப்ப வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கு மேலும் இந்த ஒரு அழிவு, இந்த ஆபத்து காலம் வந்து பார்க்கும்போது எப்படி வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதே 35ஆம் வசனம் படிங்க. 35ஆம் வசனம், பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். பாருங்க, அது எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கண்ணியை போல என்ன பண்ணும்? வரும். அப்படின்னா இவங்க எது வந்து பார்க்கும்போது தங்களுடைய நம்பிக்கை, தங்களுடைய ஆதாரம், தங்களுக்கு ஃபியூச்சர், எதிர்காலம் அப்படின்றத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய என்ன பண்றாங்க? ஒரு விஷயத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த நம்பிக்கையே அவங்களுக்கு எப்படி ஆக போகுது பார்க்கும்போது ஒரு கண்ணி. எதன் மேலெல்லாம் இவங்களுடைய நம்பிக்கை இருக்குதோ அந்த நம்பிக்கை எல்லாமே என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணாதுன்னு பார்க்கும்போது தப்புவிக்க மாட்டாது. அதனால தான் கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய பொன் வெள்ளி உங்களை என்ன பண்ணாது? தப்புவிக்காது. அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதி தான் நாம் இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. இது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மேல் என்னது வரப்போகுது. அது மாதிரி இந்த ஒரு காலம் எப்படி இருக்கோ, இந்த ஆபத்து காலம் எப்படி ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மேலும் வரும்னு பார்க்கும்போது, நம்ம வந்து 1 தெசலோனிக்கர் 5:4 படிப்போம். திருடன் வருகிறது போல படிக்க தேவையில்ல. திருடன் அப்படின்னா திருடனை போல அந்த நாள் உங்கள் மேல் என்ன பண்ணும்? வரும். அந்த நாள் எப்படி வரும்னா, திருடன் எப்படி திருடன் வரது என்னது தெரியாது. அந்த மாதிரி இப்ப திருடன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு இழப்பு அவங்களுக்கு என்னது தெரியும் இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டோம், நம்ம இழந்துட்டோம் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இந்த ஒரு நாள் எப்படி அவங்க மேல வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு திருடனை போல என்ன பண்ண போகுது? வரப்போகுது. அதனால ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் சரி, அதே மாதிரி வந்து பார்க்கும்போது கிறிஸ்துவ மண்டலத்துக்கும் சரி, இந்த ஒரு நாள் வரப்போகிற விஷயம் அவர்களுக்கு என்னது தெரியாது. அதனால தான் நம்ம வந்து கிறிஸ்துவ மண்டலத்தை குறித்து ஒரு வசனம் படிப்போம். எரேமியா 50:24 கூட ஒரு வசனம் இருக்குது, படிக்கலாம். எரேமியா 50:24 வசனம், பாபிலோனே உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய், நீ அகப்பட்டும் பிடிப்பட்டும் போனாய், நீ கர்த்தரோட யுத்த கலந்தாயே. பாருங்க, அப்ப பாபிலோனை குறித்து அங்க சொல்லும் போது ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலத்திலையும் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரு கண்ணியை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? வைத்துக்கோ இருக்கிறாரு. ஆனா அதில் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மாட்டேன் போறாங்க. அப்ப இவங்க எது வந்து பார்க்கும்போது தேவன் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது சொல்லாத ஒரு விஷயங்கள், அப்ப இதுல வந்து பார்க்கும்போது வேதத்துல இல்லாத ஒரு காரியங்கள், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்கா இருக்குது. அதிலிருந்து இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது வெளியில வர முடியல. அப்ப அதுவே இவங்களுக்கு எப்படி ஆக போகுதுன்னு பார்க்கும்போது ஒரு கண்ணியா என்ன பண்ண போகுது? மாற போகுது இல்லைங்களா? அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய சத்தியத்திற்கு எப்பொழுதும் வந்து பார்க்கும்போது எதிர்த்து நிற்க கூடியவர்கள். அதனாலதான் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து கர்த்தரோடு என்ன பண்ண, நீ யுத்தம் கலந்தாய் அப்படின்னா இவங்க நேரடியா தேவன்கிட்ட யுத்தம் பண்றாங்கன்னா யுத்தம் பண்றது கிடையாது, சத்தியத்துக்கு என்னது? அப்ப சத்தியத்தை வந்து அநியாயத்தினால என்ன பண்றது? அடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு எங்க நடந்துக்குன்னு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்தவ மண்டலத்துல நடக்குது. இப்போ அவங்களும் வந்து பார்க்கும்போது என்ன ஆக போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நாள்ல என்ன பண்ண போறாங்க? மாட்டிக்க போறாங்க. அவங்களுடைய நம்பிக்கைலாம் என்ன பண்ண போகுது? சிதைந்து போக போகுது அப்படின்றது நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா அந்த நாள் வந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்தின் மீதும் மனுக்குலத்தின் மீதும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மண்டலத்தின் மீதும் அந்த நாள் எப்படி வரப்போகுதுன்னா ஒரு கண்ணியை மாதிரி வரப்போகுது. அதுக்கப்புறம் திருடனை போல் அந்த நாள் என்னது வரப்போகுது. அப்படின்னா அந்த நாள் வரது அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு என்ன பண்ணது தெரியாது இல்லைங்களா? ஆனா அந்த நாள் வரப்போற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னா அந்த ஆபத்து காலம் இப்போ சத்தியத்தை அறிந்திருக்கிற நமக்கு
இந்த மாதிரி கன்னி மாதிரி ஒரு திருடனை போல அந்த நாள் வந்து நம்ம மேல வருமா? இப்போ வந்து உலகத்தின் மேல அந்த ஒரு நாள் எப்படி வரப்போகுது? ஒரு கன்னி மாதிரி வரப்போகுது. அது பிடிக்கப்பட்டு போவாங்க. அந்த நாள் வரது அவங்களுக்கு என்னது தெரியாது. ஆனா அது திருடனை போல அந்த நாள் என்ன பண்ண போகுது? வரப்போகுது. அப்படின்னா அந்த நாள் வந்து வரது இப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா? இப்ப அவங்க மேலேயும் வந்து அது ஒரு கன்னி மாதிரி ஒரு திருடனை போல அந்த நாள் அவங்க மேல வந்துருமா அப்படின்னு கேட்கிறேன். அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? எது கண்ணின்னு தெரியும், திருடன் எந்த நேரத்தில். ஆமா, அது ஒரு சில விழிப்புணர்வை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அதனால தான் நாம் வந்து எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி இருக்கிறோம்? மேலானவர்கள் என்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். பாருங்க, நம்ம படிக்கலாம். இப்போ நோவா காலத்தை குறித்து சொல்லும்போது மத்திய 24ஆம் அதிகாரம் 37வது வசனம் படிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். சரி, நல்லா கவனிக்கலாம். இந்த வசனம்லாம் நம்ம வந்து தெரிந்த வசனங்கள் தான். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் என்ன பண்ணுமா? நடக்கும். அப்படின்னா நோவா காலத்தில் என்ன ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். அடுத்த வசனம் 38ஆம் வசனம், எப்படியெனில் ஜலப்பிரயத்துக்கு முன்னனான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பாருங்க, அப்ப நோவா காலத்தில் நடந்தது போல நடக்குமா? இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, ஜலப்பிரளத்து காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் காலத்தில் வரைக்கும் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டும் பெண் கொடுத்த என்னது. அப்ப ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் அவங்க எப்படி இருந்தாங்க? அப்ப உணராது இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருந்தாங்க. யார் காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நோவா காலத்தில் இருந்தாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில காரியங்கள் வந்து பார்க்கும்போது யார் மூலியமா சொல்லப்பட்டதுன்னா நோவா மூலியமா என்னது சொல்லப்பட்டது. ஆனா அதை குறித்ததான ஒரு அவேர்னஸ் அவங்க இல்லை. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜலப்பிரளயம் வந்து அவங்களை என்ன பண்ணுச்சு? வாரி கொண்டு போச்சு. ஆனா அது வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நார்மலா என்ன பண்ணாங்க? அவங்களுடைய லைஃப் என்ன பண்ணாங்கன்னா வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜலப்பிரளயம் வந்து எல்லாரும் என்ன பண்ணுச்சு? வாரிக்கொண்டு போனது. எல்லாருமே எப்படி இருந்தாங்கன்னா உணராமல் இருந்தாங்க. அப்படின்னா அதுல உணர்வுள்ளவரா இருந்தது யாரு? நோவா இல்லைங்களா? அப்ப நோவாக்கு என்ன ஒரு விஷயம் தெரியும்னா, அந்த ஜலப்பிரளயம் வரப்போறது யாருக்கு தெரியும்? நோவாவுக்கு தெரியும். ஆனா எந்த டைம்ல வரணும் நோவாவுக்கு தெரியுமா? எந்த டைம்ல வரும் நோவாவுக்கு தெரியுமானா அந்த டைம்லாம் யாருக்கு தெரியாது? அந்த நோவாவுக்கு தெரியாது. ஆனா ஜலப்பிரளயம் வரப்போறது அதை வந்து உறுதியா என்ன பண்ணாரு? அவரு நம்பினாரு. அந்த ஜலப்பிரளயம் வந்துட்டா தன்னை தன்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றிக் கொள்வது அப்படின்றதுக்காக தேவன் சொன்ன மாதிரி என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது ஒரு பேழை என்ன பண்ணாரு? அவரு ஆயத்தம் செய்தார். அதை தான் நம்ம வந்து எப்படி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11:7 படிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவனை போல குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுடனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாக்கும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பாருங்க, அப்ப நீதிக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது சுதந்திரவாளி. அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து அவர் புரிந்து கொண்டார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது உலகம் நியாயத்திற்க பட்டுடுச்சு. அப்ப தேவன் என்ன பண்ண போறாரு பார்க்கும்போது இந்த உலகத்தை என்ன பண்ண போறாரு? நியாயந்திருக்க போறார். அப்படின்னா இந்த உலகம் வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய என்னது ஒரு அழிவுக்குள்ள போக போது. அதனால அவர் என்ன பண்ணார்னா தேவ பக்தி உள்ளவனாகி அவர் என்ன தேவ
பக்தி உள்ளவனாகி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ரட்சிப்பதற்காக தேவன் சொன்ன மாதிரி என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேழை என்ன பண்றாரு, உருவாக்கினார் இல்லைங்களா. அப்படின்னா நோவாவுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியும்னா, ஜலப்பிரளயம் வரப்போகுதுன்னு தேவன் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. ஆனா அது நிச்சயமா என்ன பண்ணும், வரும். அது எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம், வரலாம். அது எப்போ வந்தாலும் தப்பித்துக் கொள்வதற்கு யார் ஆயத்தமா இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது நோவா எப்படி இருந்தாரு, ஆயத்தமா இருந்தார். ஆனா அது வறுத்து அவருக்கு தெரியாமலாம் என்னது இல்ல. அப்ப அதே கண்டிஷன்ல தான் இப்ப யார் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, யார் இருக்கிறோம், இப்ப நமக்கு என்ன தெரியும் பார்க்கும்போது இந்த 2ஆம் உலகம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய என்னது அழிவு. அது அக்கினிக்கு இரையாக என்ன பண்ணப்பட்டிருக்குது, வைக்கப்பட்டிருக்குது. இந்த 2ஆம் உலகத்துக்கு ஒரு முடிவு வந்துட்டுது அப்படின்றது யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது அர்ப்பணிக்கப்பட்ட சத்தி தெரிந்த தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருவருக்கும் என்னது தெரியும். அப்படின்னா தெரிந்திருக்கிற நாம எப்படி இருக்கணும். இப்ப நமக்கு என்ன தெரியும், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாச்சா இல்லைங்களா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. தேவனுடைய ராஜ்யம் அது பார்க்கும்போது கிறிஸ்துவின் தலைமையில் என்னது வெளியரங்கமா ஸ்தாபிக்கப்பட போகுது. அதுக்கு முன்னாடி இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய என்னது அழிவுக்குள்ள போகும். இது எல்லாமே நமக்கு என்னது தெரியும். அப்ப எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது விசுவாச கண்களால் நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம் இல்லைங்களா. விசுவாச கண்களால நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா இப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, இப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆயத்தம் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் ஆமோஸ்ல கூட நம்ம ஒரு வசனம் படிக்கிறோம். என்ன வசனம் அப்படின்னு பார்க்கும்போது, உன் தேவனை சந்திக்க நீ என்ன பண்ண, ஆயத்தம் ஆகு இல்லைங்களா. சரி, அப்ப இந்த ஒரு ஆபத்து காலம் பார்க்கும்போது வரப்போகுது. எங்க வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது உலகத்திற்கு என்னது வரப்போகுது. கிறிஸ்துவ மண்டலம் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆபத்து காலத்தில் என்ன பண்ண போறாங்க, மாட்ட போறாங்க. அப்படின்னு இந்த ஆபத்து காலம் எப்போ வரப்போகுது, வரப்போகுது. சரி, உலகத்திற்கு ஆபத்து காலம் வர்றதுக்கு முன்னாடி சபைக்கு ஒரு ஆபத்து காலம் வருமா, ஒரு ஆபத்து. சரி, என்ன அப்படின்னு பார்க்கும்போது உலகத்திற்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காலம் வர்றதுக்கு முன்னாடி சபைக்கு பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆபத்து நாள் என்ன பண்ணும், வரும். எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்துக்கு வரா மாதிரி இது என்ன பண்ணாது, வராது. இந்த ஒரு ஆபத்து காலம் எப்படி இருக்குன்னா அதுதான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் என்பது சோதனையின் காலம். அது பார்க்கும்போது நமக்கு ஒரு பரீட்சை, ஒரு பரீட்சையின் காலம். அப்படின்னா இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பரீட்சைக்குள்ள என்ன பண்றோம், இருக்கிறோம். அதான் வசனம் என்ன சொல்றதுன்னா, உங்கள் மத்தியிலே பற்றி இருக்கிற அக்கினி இல்லைங்களா. ஒரு சோதனை, நமக்கு ஒரு பரீட்சை. இந்த பரீட்சை எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம பார்க்கும்போது உண்மை உள்ளவர்கள் அப்படின்றத என்ன பண்ணணும், நிரூபிக்கணும். எதுக்குள்ள நிரூபிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்துக்கு வரக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது இல்லையா, அதுக்கு முன்னாடி சபைக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஆபத்து காலம் என்னது வரும். அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய டெஸ்ட். அதுல பார்க்கும்போது இவங்க தங்களை நிரூபிக்க வேண்டும். அப்படின்னா நமக்கு என்ன கன்ஃபார்ம், நமக்கு என்ன உண்டு, சோதனை, பரீட்சை உண்டு. அப்படின்னா நம்ம பரீட்சையில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜெயிச்சு காட்டணும் இல்லைங்களா. ஜெயிச்சு காட்டினா தான் நாம் அந்த ஆபத்து காலம் வர்றதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது அந்த ஆபத்தில் போய் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மாட்டிக்க மாட்டோம். ஒருவேளை நம்ம பரீட்சைக்கு நிக்கலன்னு வச்சுங்க, என்ன ஆயிடுவோம் அப்படின்னா அந்த ஒரு ஆபத்து காலத்தில் நம்மளும் என்ன பண்ணிவிடும், போயிட்டு மாட்டிக்கொள்வோம். படிக்கலாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 13:5. 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசமுள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். சரி, அப்படின்னா நம்ம என்ன வசனத்தை படிக்கணும்னு பாத்தீங்கன்னா, உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க,
சோதிச்சு பாருங்க. எப்படி சோதிக்கணுமா நம்மள? அந்த வசனத்தை இன்னொரு டைம் படிக்கலாம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ நீங்க விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க? சோதிச்சு பாருங்க. இப்ப நமக்கு விசுவாசம் இருக்குது இல்லைன்றது நமக்கு எப்படி தெரியும்? ஆமா, என்னன்னா நீங்க பரீட்சைக்கு நின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு பரீட்சை, ஒரு டெஸ்ட் வரும்போது, ஒரு சோதனை வரும்போது அதுல நீங்க விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, இல்லைங்களா? அப்படின்னா இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா இல்லையா, நான் விசுவாசத்துல நல்லா என்ன பண்றேன், வளர்ந்துருக்கிறேனா அப்படின்றத நம்மளே நாமளே என்னது சோதிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, நமக்குன்னு ஒரு பரீட்சை வரும்போது அதுல நம்ம என்ன பண்றோம்? நின்னா நம்ம என்ன பண்றோம்? ஆமா, ஜெயிக்கிறோம், இல்லைங்களா? அப்ப அதுதான் பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பார்க்கும்போது இந்த ஒரு காலப்பகுதி எப்படிப்பட்ட காலப்பகுதினா விசேஷித்த பரீட்சையின் காலம். இதை பத்தி தான் நம்ம எங்க படிச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆதார வசனத்தில் என்னது படிச்சோம். அந்த வசனத்துல தான் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவருடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரிப்பார், இல்லைங்களா? ஏன் சுத்திகரிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க தேவனுக்கு பார்க்கும்போது நீதியான என்னது காணிக்கை செலுத்தணும். சரி, இதுல பாத்தீங்கன்னா இந்த லேவியர்கள் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க? ஆமா, சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய விசுவாச வீட்டாருக்கு பார்க்கும்போது இந்த லேவியர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேளா இருக்கிறாங்க. இவங்க பார்க்கும்போது பலியினாலே தேவனோடு என்ன பண்ணியிருக்கிறாங்க? உடன்படிக்கை செய்திருக்கிறாங்க. அப்படி பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை செய்ததுனால இவங்களுக்கு ஒரு நேம் இருக்குது. யாருக்குமே இல்லாத ஒரு நேம் தேவன் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். என்ன பேரு? பரிசுத்தவான்கள். அப்படின்னா தேவனுக்கு முன்னால இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தவான்களா என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அப்படின்னா இவங்களை தேவன் பார்க்கும்போது என்ன ஒரு விஷயத்துக்குள்ள இவங்களை கொண்டு போறாரு அப்படின்னு பார்க்கும்போது சுத்திகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சுத்திகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் யார் மத்தியில் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மத்தியில் நடக்குது. அப்படின்னா அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? யார் தான்? நாம தான். யாரெல்லாம் பார்க்கும்போது அந்த அர்ப்பணிப்பின் ஜீவித்திற்குள்ள என்ன பண்ணியிருக்கிறோம்? வந்திருக்கிறோமோ அவங்க மத்தியில் பார்க்கும்போது இந்த ஒரு சுத்திகரிப்பு நடக்குது. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்னது டெஸ்ட் தேவன் வச்சிருக்கிறார். அப்படின்னா இந்த ஒரு சுத்திகரிப்புல, இந்த ஒரு பரீட்சையில யாரெல்லாம் இருக்கிறா? சபையும் இருக்கிறாங்க, திரள் கூட்டமும் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த யுகத்தினுடைய முடிவை குறித்து இங்க சொல்லும் போது எப்படி சொல்லப்படுதுன்னா, இது விசுவாச வீட்டாரை கர்த்தர் பார்க்கும்போது சோதிக்கக்கூடிய ஒரு காலமா என்ன பண்ணுது இருக்குது. ஏன்னா பார்க்கும்போது அந்த 144,000 பேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப என்னது, இப்ப நம்ம பாதத்தில் இருக்கணும் இல்லையா, பாதத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு காலத்தில் பார்க்கும்போது கவர்மெண்ட் வேலையில சேருன்னு எல்லாரும் என்ன பண்றாங்க? வற்புறுத்தி கூட்டின ஒரு காலம் இருக்குது. இப்போ ஆமா, இப்ப அதுக்கு தகுதியானவர்களே என்ன பண்றாங்க? நிராகரிக்க கூடிய ஒரு காலப்பகுதியில் நம்ம என்ன பண்றோம்? இருக்கிறோம். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலப்பகுதி பார்க்கும்போது விசுவாச வீட்டார் அனைவரையும் தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா? சோதிக்கக்கூடிய ஒரு காலம். அதனாலதான் நம்ம வசனம் என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நியாய தீர்ப்பு எங்கே துவங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க துவங்குதான்? ஆமா, படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 4:17. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றையும் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கங்களாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? பாருங்க, அப்ப நியாய தீர்ப்பு எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வீட்டில். அப்படின்னா தேவனுடைய வீட்டில் அந்த நியாய தீர்ப்பு எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது
நாம் தேவனுடைய நீதியை என்ன பண்றோம்? நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்ப நீதியை நாம கற்றுக்கொண்டு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பு யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு தான்? நமக்கு. அப்படின்னா உலக ஜனங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது கிறிஸ்தவ மண்டலத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியம்னா என்னது தெரியாது. அதனால தான் அவங்கள வந்து பார்க்கும்போது அந்த அவருடைய ராஜ்யத்தில் அவங்களுக்கு என்ன பண்ண போகுது? அந்த நீதி என்ன பண்ண போறாங்க? கற்றுக்கொள்ள போறாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது தேவனுடைய நீதியை கற்றுக்கொண்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது நாம தான், இல்லைங்களா? அப்ப நமக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நியாயத்தீர்ப்பு என்னது தொடங்கிடுச்சு. நம்ம என்ன ஒரு விஷயத்த நினைச்சிடக்கூடாதுன்னு பார்க்கும்போது நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம படிப்போம் இல்லையா வசனம், தேவன் எப்படி இருக்கிறாரு? வானத்தில் இருக்கிறார். நீ எப்படி இருக்கிற? பூமியில இருக்கிறாய். அப்படின்னா இந்த ஒரு வசனம் வந்து யாருக்கு பர்டிகுலரா பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் இந்த அழைப்புக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாங்க? தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா, தேவன் நியாயாதிபதியா எங்க உட்காந்துக்கிறாருன்னா சிங்காசனத்தில் என்ன பண்றாரு? உட்காந்துக்கிறாரு. நீ பூமியில இருக்கிறன்னா தேவனுடைய அந்த ஒரு சிறைச்சாலைக்குள்ளதான் நம்ம என்ன பண்றோம்? அவருடைய கண்ட்ரோல்ல தான் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த பூமியில இருக்கக்கூடிய நம்ம எப்படி இருக்கிறோம்னா எல்லாருமே தேவனுக்கு முன்னால் எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தவானா இருந்தாலும் ஒரு குற்றவாளியா தான் என்ன பண்றோம்? ஒரு ஜெயிலுன்னு இருக்கு வச்சிருங்க. அந்த ஜெயிலுக்குள்ள யார் தான் இருப்பா? குற்றவாளிகள் தான் என்ன பண்ணுவாங்க? ஒரு குற்றவாளி போய் இன்னொரு குற்றவாளியை போயிட்டு நான் வந்து என்னது குற்றவாளி இல்லை, நீ தான் என்னது குற்றவாளி, உன்னோட நான் என்ன பண்றேன்? குற்றம் அதிகமா செய்யல அப்படிலாம் சொல்றாங்கன்னா, ஆனா ரெண்டு பேருமே எங்க தான் இருக்கிறாங்க? ஜெயிலில் தான் இருக்கிறாங்க, இல்லைங்களா? அப்படின்னா என்ன தெரியுங்களா? எல்லாருமே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னால் என்ன பண்றோம்? இருக்கும்போது எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள தேவன் வச்சிருக்கிறாருன்னா பாருங்க, சிறைச்சாலைன்றது எதுக்குன்னு பார்க்கும்போது ஒரு கைதி தங்களை சரி செய்து கொள்ள வேண்டிய இடம், மனம் திருந்தக்கூடிய இடம். அப்படின்னா தேவனுடைய சத்தியத்திற்குள்ள வந்திருக்கிற தேவனுடைய நீதியை கற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல நம்ம என்ன பண்ணிருக்கணும்? என்ன ஆயிடணும்? சரியாயிடணும், இல்லைங்களா? நம்மகிட்ட எந்த விதமான குற்றங்களும் இல்லாதபடிக்கு நாம் உண்மை உள்ளவர்கள் அப்படின்றத நிரூபிக்கக்கூடியவர்களாக என்ன பண்ணணும்? இருக்கணும். ஒருவேளை வந்து பார்க்கும்போது ஜெயிலில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 14 வருஷம் தண்டனை கொடுத்துருப்பாங்க, 7 வருஷம் தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய நல்நடத்தின் நிமித்தம் என்ன பண்ணுவாங்க? சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, இல்லையா? அதேமாரி வந்து பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு வேளை இப்படி எடுத்துக்கலாம். ஒரு வேளை வந்து பார்க்கும்போது சீக்கிரம் நான் வந்து கிறிஸ்தினுடைய குணலட்சணத்தை என்ன பண்ணிட்டேன்? கிறிஸ்தினுடைய சாயில வந்து சீக்கிரம் நான் வெளிப்படுத்திட்டேன்னா நீ ரொம்ப நாள்லாம் இந்த பூமியில் என்ன பண்ண தேவையில்ல, இருக்க தேவை. தேவன் சீக்கிரம் ஒன்று என்ன பண்ணுவாரு? ரிலீஸ் பண்ணிவிடுவார், இல்லைங்களா? அப்படின்னா நம்ம வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் என்ன பண்றோம்? நம்ம இருக்கிறோம். அதனால தான் எப்படி அதை சரி பண்றாரு, அவங்களை எப்படி சுத்திகரிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது பொன்னை போலவும் வெள்ளியை போலவும். அப்படின்னா பொன்னை போலவும் சுத்திகரிக்கிறாராம், வெள்ளி. ஆனால் சுத்திகரிக்கிறது என்ன தெரியுங்களா? ஒரே ப்ராசஸ் தான். ஆனால் அந்த சுத்திகரிப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குரூப்பு பொன்னை மாதிரி என்ன பண்ணிடுறாங்க? மாறிடுறாங்க. ஒரு குரூப்பு வெள்ளி மாதிரி என்ன பண்ணிடுறாங்க? மாறிடுறாங்க. அப்படின்னா பொன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீகம். அது வந்து யார் பெற்றுக்கொள்ள போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சபை என்ன பண்ண போறாங்க? பெற்றுக்கொள்ள போறாங்க. அப்படின்னா வெள்ளி வந்து பார்க்கும்போது பொன்னை காட்டில என்னது மதிப்பு குறைவு. அப்படின்னா இவங்க அந்த கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம். ஆனா சுத்திகரிப்புன்றது ரெண்டு பேருக்கு என்னது நடக்குது, ஒரே விஷயம்தான். ஆனா வந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது பொன்னை மாதிரி மாறிடுறாங்க, ஒரு குரூப் என்ன பண்ணிடுறாங்க? வெள்ளி மாதிரி மாறுறாங்க. அப்படின்னு நாம வந்து பார்க்கும்போது எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், திரள் கூட்டம் அப்படின்ற ஒரு அழைப்பு என்னது இல்லை. எதுக்கு தான் தேவன் வந்து அழைப்பு கொடுத்துருக்கிறாருன்னா 1,44,000 சபைக்கான ஒரு அழைப்பு தான் என்னது இந்த சுவிசேஷத்தில் இருக்குது. அப்படின்னா திரள் கூட்டத்துக்கான ஒரு அழைப்பு என்னது இல்லை. அப்படின்னா திரள் கூட்டமா ஏன் அவங்க மாறுறாங்க? ஏன் தேவன் திரள் கூட்டம்னு ஒரு அழைப்பே கிடையாது இல்லையா? ஏன் அவங்கள வந்து திரள் கூட்டமா தேவன் என்ன பண்ணணும்?
அந்த அழைப்பே இல்லாதப்ப ஏன் திரள் கூட்டத்தை கொண்டு வரணும் தேவன்? அவங்க வந்து பார்க்கும்போது தகுதி இல்லாதவர்களை மறுபடியும் பூமியில என்ன பண்ணியிருக்கலாம்? உயிர் தெழுப்பி கொண்டு வந்திருக்கலாம் இல்லைங்களா? என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனோடு என்ன பண்ணியிருக்கிறாங்க? உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழும் உரிமையை தேவனுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க? பலி செலுத்திட்டாங்க. அப்படி பலி செலுத்துறதுனால இவங்க என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த பூமியில இவங்களுக்கு ஒரு உயிர் தேர்தல் என்னது கிடையாது. எப்படி லேவியர்களுக்கு வந்து பார்க்கும்போது பூமியில வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பங்கும் பாகமும் என்னது இல்லையோ, எங்களுக்கு எந்த விதமான பங்கும் பாகமும் வேண்டாம் அப்படின்ட்டு தேவன்கிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா கையெழுத்து போட்டு என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. அப்படின்னா மறுபடியும் தேவன் இவங்களை எங்க கொண்டு வர முடியாது? இந்த பூமியில என்ன பண்ண முடியாது? கொண்டு வர முடியாது. அதனால தேவன் என்ன பண்றாருன்னா, இவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பு, அதனால என்ன பண்றாருன்னா திரள் கூட்டம் அப்படின்ற ஒரு வாய்ப்புக்குள்ள இவங்களை என்ன பண்றாரு? கொண்டுன்னு வரார். இதுலயும் வந்து பார்க்கும்போது தேவனுடைய அன்பை நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பொன் வகுப்பார் இருக்கிறாங்க இல்லையா, தெய்வீக சுபாவத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடியவங்க, அவங்க எதன் அடிப்படையில் வந்து அந்த ஒரு குணலட்சணத்தை என்ன பண்றாங்க? பெற்றுக்கொள்றாங்க. இது வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கிற இந்த காலப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய என்னது? டெஸ்ட். இது மிகப்பெரிய பரீட்சை. ஏன்னா வந்து பார்க்கும்போது இதில் ஒருத்தவங்க வந்து தங்களை உண்மை உள்ளவர்கள் என்று, தாங்கள் நேர்மை உள்ளவர்கள் என்று நிரூபிக்காத பட்சத்தில் அந்த ஒரு தெய்வீக சுபாவத்தை இவங்களால் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா ஏன் இவங்க வந்து அந்த தெய்வீக சுபாவம் பொன் வகுப்பாராக இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து ஒரு சில காரியங்களை என்ன பண்றாங்க? செய்யறாங்க. அதில் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களுடைய உண்மைத்தன்மை, நேர்மையை இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? நிரூபிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எதில் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தரிடத்தில், அதே மாதிரி வந்து பார்க்கும்போது சத்தியத்தில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகோதரரிடத்தில் தங்களுடைய ஜீவியங்களை தியாகம் பண்ணிக்கூடிய விஷயத்தில் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மை உள்ளவர்களாக என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. தேவனிடத்தில் காட்டக்கூடிய அன்பு, வைராக்கியம், இதில் உண்மையா இருப்பாங்க. சத்தியத்தின் மேல உள்ள அன்பு, அது மேல இருக்கக்கூடிய வைராக்கியம், இதுல எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையா என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சகோதரர்களுக்காக செய்யக்கூடிய காரியங்கள், அவங்களை நேசிக்கக்கூடிய விஷயங்கள், இதில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அன்பிலையும் சேர்த்தான், வைராக்கியத்திலும் சேர்த்தான் உண்மையை என்ன பண்ணுவாங்க? வெளிப்படுத்தக்கூடியவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஜீவியங்களையே தேவனுடைய சித்தத்திற்காக தியாகம் பண்றதுல உண்மையை என்னது காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுக்காக வந்து பார்க்கும்போது நேரங்களை செலவு இடுவதில் வந்து பார்க்கும்போது தயங்கவே மாட்டார்கள். ஒரு சபை வகுப்பார் எப்படி இருக்கணும்ன்றது குறித்து சகோதரர் ஒரு விஷயத்தில் ரீஃபரன்ஸ் சொல்லும்போது, தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது ஆரம்பத்தில் நாம் எப்படி வந்து சத்தியத்திற்காக நேரத்தை செலவிட்டோம், தேவனுக்காக நேரத்தை எப்படி செலவிட்டோம், சகோதரர்களுக்காக எப்படி நேரத்தை செலவிட்டோம், மற்ற விஷயங்களுக்காக நேரத்தை எவ்வளோ செலவிட்டோம். இப்போ ஆரம்பத்தில் வந்து பார்க்கும்போது ஒருத்தவங்க ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, சத்தியத்துக்குள்ளே வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, எவ்வளோ நேரம் செலவு பண்ணலாம்? அதே அரை மணி நேரத்தில் வந்து 10 நிமிஷம் இல்லை 1 hour என்ன சொல்றாருன்னா, இருக்க உங்களுடைய நேரத்தை என்ன பண்ணுங்க தெரியுமா? அதிகரிங்க. எவ்வளோ அதிகரிக்கலாம், எவ்வளோ அதிகரிக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சகோதரர், ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் என்ன பண்ணுங்க சொல்றாரு. ஒருத்தவங்க ஆலோசனை என்ன பண்றாரு? உங்க நேரத்தை என்ன பண்ணுங்க. ஏன்னா ஒரு விஷயத்துல வந்து ஒருத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுங்க, ஒரு காரியத்தில் இன்ட்ரெஸ்ட் அன்பு அதிகமாயிடுச்சுன்னா அதில் போய் முழுகிறாங்கன்னு வச்சுங்க, அதில் டைம் பொறுத்து என்னது தெரியாது. அப்படின்னா தேவனுக்கு நேரத்தை வந்து கொடுக்கறதுன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய ஐக்கியத்தை என்ன பண்ணுங்க, அதிகப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஆனால் வந்து அதை ருசிச்சா தான் நான் நேரத்தை என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? அப்போ நம்ம ஆரம்பத்தில் கூட பார்க்கும்போது பேசிக்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட என்ன பண்ணுவோம்
செலவு பண்ணுவோம். இப்போல்லாம் வந்து பார்க்கும்போது சத்தியத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கின ஒரு காலம்லாம் இருக்குது. இப்போல்லாம் சத்தியம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே குவிஞ்சு என்ன பண்ணுது வருது. கேட்கறதுக்கு என்ன இல்லை, டைம் இல்லைன்றதோட இன்ட்ரெஸ்ட் என்னது இல்லை இல்லைங்களா? என்னன்னா இதெல்லாம் என்னது ஒரு டெஸ்ட், தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னது டெஸ்ட். அப்படின்னா நம்மளுடைய அந்த ஒரு வளர்ச்சி, ஆர்வம், வாஞ்சை ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது தங்களுடைய நேர்மை என்ன பண்ணுமா நிரூபிக்கணும். இந்த நிரூபிக்கக்கூடியவங்க தான் யாருன்னு பார்க்கும்போது பொன் வகுப்பார். அவங்க தான் வந்து பார்க்கும்போது அந்த தெய்வீக சுபாவத்தை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா எதில் அவங்க வந்து நிரூபிக்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வைராக்கியம். வைராக்கியத்தில் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அது கர்த்தருக்காக இருந்தாலும், சத்தியத்திற்காக இருந்தாலும், சகோதரர்களுக்காக இருந்தாலும், மற்ற விஷயங்களை வந்து தியாகம் பண்ணுற விஷயமா இருந்தாலும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் எப்படி இருப்பாங்க, உறுதியாக இருப்பாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா அன்பு. இப்போ வைராக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்போ எக்ஸாம்பிள் கூட நம்ம யாரை பார்க்கலன்னா பினேகாஸ் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இந்த வைராக்கியத்தில் 2 வைராக்கியம் இருக்குது தெரியுங்களா? வைராக்கியத்தில் 2 வைராக்கியம் இருக்குது. என்னென்ன வைராக்கியம்? ஒன்று வைராக்கியம், இன்னொன்று வந்து பார்க்கும்போது பக்தி வைராக்கியம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த வைராக்கியம் இருக்குன்னு தெரியுங்களா? பாருங்க, யாக்கோபு 3:16 படிங்க. யாக்கோப்பு 3:16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. படிங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ, வைராக்கியமும் விரோதமும் எங்கு உண்டோ அங்கு கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. பாருங்க, சகல துர்செய்களும் உண்டு. அப்படின்னா இந்த ஒரு வைராக்கியம் என்னது, மாம்சத்துக்கு என்னது, மாம்சத்தினுடைய கிரியைகள் படிக்கிறோம் இல்லையா, வெளியரங்கமாய் இருக்குதுன்னு படிக்கிறோம் இல்லையா, அந்த லிஸ்ட்ல என்னது வரக்கூடிய ஒரு வைராக்கியம். இது வந்து பார்க்கும்போது இந்த வைராக்கியத்தை பத்தி, இந்த வைராக்கியம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது இல்லைங்களா? இந்த வைராக்கியம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, வைராக்கியம் அந்த ஒரு துர்க்கிரியைகள் இல்லைங்களா, துர்ச்சிந்தையா, துர்ச்செய்கை அது இருக்குது அப்படின்னா அங்க வந்து சகலவித கலகங்கள் தான் உண்டாகும். அங்க வந்து சமாதானம் என்ன பண்ணாது, வராது. நம்ம வந்து மாம்சீக பிரகாரமான ஒரு விஷயத்துல வந்து வைராக்கியம் பாராட்டுறோம்னா அதன முடிவு என்னதான் பார்க்கும்போது அங்க வந்து ஒரு ஒன்னஸ் வராது, ஒரு ஒற்றுமை வராது, அங்க எதுவுமே என்ன பண்ணது வராது. அங்க என்னதான் வரும்னா கலகங்கள் என்ன வரும், கலகம். அதன் மூலியமா என்ன வரும்னு பார்க்கும்போது பிரிவினைகள் தான் என்னது வரும். அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, வைராக்கியம் காட்டக்கூடாது. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து பார்க்கும்போது வைராக்கியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எதுல தான் இருக்குன்னு பார்க்கும்போது தேவனுக்காகவும் சத்தியத்திற்காகவும் சகோதரர்களுக்காகவும் தேவனுடைய சித்தம் செய்வதற்காக தங்களுடைய ஜீவியங்களை தங்களுக்கு உண்டானவற்றை தியாகம் செய்வதிலையும் இதில் தான் என்ன பண்ணணும், அந்த ஒரு வைராக்கியத்தை கட்டணும். அதான் வந்து பார்க்கும்போது பக்தி வைராக்கியம். இது வந்து யாருக்குள்ளச்சுன்னா பினேகாஸ் என்ன பண்ண தெரியுங்களா, தேவனே அவரை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா பாருங்க, என்னாகமம் 25:11 படிங்க. என்னாகமம் 25:11 நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரனாகிய ஆரோனின் குமாரனை எலியாசரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். பாருங்க, அப்ப பினேகாஸ் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமான என்னது காரியங்கள் நடக்குது. அதன் மத்தியில ஒரு மனிதன் தேவனுக்காக என்ன பண்றாருன்னா பக்தி வைராக்கியத்தை என்ன பண்றாரு, அந்த பக்தி வைராக்கியம் காட்டுறதுனால அங்க நடந்த தீமைகள், ஒரு மனிதன் நல்லா கவனிக்கணும், ஒரு மனிதன் பக்தி வைராக்கியம் காட்டுறதுனால
சுற்றி நடந்த தீமைகள் என்ன பண்ணப்படுது தெரியுமா? சரி செய்யப்படக்கூடிய விஷயங்கள். அப்படின்னா நம்மளை சுற்றி வந்து பார்க்கும்போது பிரச்சனைகள், போராட்டங்கள், கலகங்கள் இதெல்லாம் இருந்தாலும் தேவனுக்காக ஒருத்தவங்க சரியா இருந்தா போதும். தேவனுக்காக ஒருத்தவங்க பக்தி வைராக்கி தன்னது கரெக்டாக காட்டினா போதும். தேவன் ஒட்டுமொத்த சபையை என்ன பண்ணுவார் தெரியுங்களா? பரிசுத்தப்படுத்துவார். அப்படின்னா தேவனுக்காக நிற்கக்கூடியவர்கள். அதான் வசனம் படிக்கிறோம், உணர்வுள்ளவன் ஒருவன். அந்த உணர்வுள்ள ஒருத்தவங்க தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொன் வகுப்பார். அப்படின்னா அவங்க செய்து கொண்ட அந்த ஒரு உடன்படிக்கைக்கு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையா இருப்பாங்க, நேர்மையா என்ன பண்ணுவாங்க இருக்கக்கூடிய விஷயம். அதில் வந்து தங்களுடைய உண்மைத்தன்மையை நிரூபிப்பதற்காக எதையும் செய்வதற்கு எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? தயாராக இருப்பாங்க. இதை தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கூட நம்ம பார்க்கும்போது அவருக்குள்ள கூட என்ன வந்துச்சு தெரியுங்களா? ஒரு பக்தி வைராக்கியம் என்னது வந்தது. எங்க வந்துச்சு பாருங்க, யோவான் 2:17 படிக்கலாம். யோவான் 2:17. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்த உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். பாருங்க, அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பக்தி வைராக்கியம். எப்ப வந்துச்சு அந்த பக்தி வைராக்கியம்? பாருங்க, தேவாலயத்தை பார்க்கிறாரு. தேவாலயத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா வியாபார ஸ்தலமா மாத்திட்டாங்க, கல்ல குகையா மாத்திட்டாங்க. அதை பார்த்த உடனே இப்ப யாருக்கு பக்தி வைராக்கியம் வந்துச்சு? இயேசு கிறிஸ்துக்கு. உடனே என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த இடத்த என்ன பண்றாரு? சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறார். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர், குணலட்சணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள என்ன வரணும் தெரியுங்களா? பக்தி வைராக்கியம் இல்லைங்களா? அதனாலதான் பவுல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரன் தவறு செய்யறாரு, இடறி போறாரு ஒருத்தவங்களால அப்படின்னும் போது அதை கேட்கிறாரு, அதை பார்க்கிறாரு. அவருக்குள்ள வந்து பார்க்கும்போது ஒரு இடறினால் என்னுடைய இறுதி என்னது எரியாது இருக்குமோ அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை வந்து பார்க்கும்போது யாருக்கு வந்த மாதிரி பார்க்கிறாரு, புரியுதுங்களா? அப்படின்னா அந்த ஒரு பக்தி வைராக்கியம் இது வந்து பார்க்கும்போது எல்லாருக்குள்ளேயும் வரணும். அப்படின்னா ஒரே விஷயம்தான், நாம் செய்த உடன்படிக்கைக்கு எப்படி இருக்கணும் தெரியுங்களா? உண்மை. இந்த உண்மைத்தன்மையை வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்க வந்து நிரூபிக்க பிரயாசப்படுறாங்களோ தேவனுடைய ஆவி அவங்களுக்குள்ள வந்து பார்க்கும்போது அளவில்லாமல் என்னது கிரியை செய்யும். தேவனுடைய சிந்தை அவங்களுக்குள்ள என்ன பண்ணும்? வெளிப்படணும். தேவனுடைய வந்து அந்த ஒரு சிந்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா தேவனுடைய ஆவி நமக்குள்ள என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றேன்னு பார்க்கும்போது நீங்க எதை கேளுங்க அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவி. அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியை கேட்ட உடனே கிடைச்சிடுமா? அதை பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை தேவன் உருவாக்கி வச்சிருக்கிறாரு, அந்த வழிமுறைகளை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ணும். அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், வாஞ்சை, விருப்பத்தை அதிகப்படுத்தும் போது தேவனுடைய ஆவி அவங்களுக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது கொழுந்து விட்டு எரியும். வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவியை நீங்க என்ன பண்ணுங்க? அவித்து போடாதிருங்கள். அப்படின்னா அது என்ன பண்ணும்? ஒவ்வொரு நாள் என்ன பண்ணும் தெரியுங்களா? நம்ம வந்து அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து பார்க்கும்போது அந்த ஒரு பக்தி வைராக்கியம் வெளிப்பட்டது. எப்ப வெளிப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ஆலயத்தை பார்க்கிறாரு, அது வந்து வியாபார ஸ்தலம், கல்லர் குகையா மாறிடுச்சு. அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா சுத்தம் பண்ணக்கூடிய, சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வேலையை என்ன பண்றாரு? செய்யறார். அப்படின்னா இப்ப நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பக்தி வைராக்கியம் வருமா? நமக்கு வருமா? எனக்கு வருமானு கேட்டீங்கன்னா ரொம்ப என்னது நிறைய டைம்ல வரது கிடையாது. நிறைய டைம்ல என்ன பண்றதுல வரது கிடையாது. ஏன்? நாம் எதை சுத்திகரிக்கலாம்? வசனம் சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயம் இல்லைங்களா? அப்படின்னா தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தால் தேவன் அவனை என்ன பண்ணுவாரு? கெடுப்பார். அப்படின்னா நம்மளுடைய ஆலயம் நாம தான். நம்மகிட்ட வந்து அந்த ஒரு அசுத்தங்கள்
இருக்கிறத என்னைக்காவது நம்ம பார்த்து நம்ம வந்து ஒரு பக்தி, நமக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் எழும்பி இருக்குதா? நம்மளுடைய குறைகளை பற்றி பேசினாலே நமக்கு என்ன வந்துடுது? கோபம் வருது. அதை பற்றி பேசுறதுக்கு இவங்க யாரு? இல்லைங்களா? என்னன்னா அந்த ஒரு நம்மளுடைய நாமளே என்ன பண்ணுறது? நிதானிச்சு பாருங்க. அப்போ நிதானிச்சு பார்க்குறோம். என்கிட்ட சொல்லுது அப்படியே நமக்குள்ள என்ன ஒன்று தெரியல, இயேசு கிறிஸ்துக்கு வந்த மாரி ஒரு பக்தி வைராக்கியம் என்னது வரணும். பிணைகாசுக்கு வந்த மாரி ஒரு பக்தி வைராக்கியம் என்னது வரணும். பிணைகாசு என்ன பண்ணார்? ஈட்டி எடுத்து என்ன பண்ணார் தெரியுங்களா? சொருவிட்டார், ஒரே சொருவு. இல்லைங்களா? அப்படின்னா சத்தியத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது நம்மளை என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும், சரிப்படுத்தி கொள்ளணும். தேவனிடத்தில் போயிட்டு, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்துல என்ன பண்ணுது? நிறைய இருக்குது, சரி பண்ணுங்க, போராடுறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா நமக்குள்ள அந்த ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தால் தான் நாம் தேவனுடைய ஆலயமாக என்ன பண்ண முடியும்? மாற முடியும். அப்படின்னா நாம் தான் தேவனுடைய ஆலயம். நம்மளை நாம் என்ன பண்ணுறோன்னா சுற்றி எரிக்க வேண்டியவர்களாக இருக்கணும். இல்லைங்களா? அதனால தான் நம்ம வந்து பார்க்கும்போது கடந்த அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வைராக்கியம் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அடுத்து என்ன இருக்கணும்? அன்பு. அன்பில் என்ன பண்ணணும்? அந்த ஒரு நேர்மை, உண்மைத்தன்மை என்ன பண்ணணும்? நிரூபிக்கக்கூடியவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம காணப்படணும். ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க, லூக்கா 7:47. லூக்கா 7:47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கும் கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. சரி, போதும் சிஸ்டர். இப்போ நாம் வந்து அன்பு கூறணும். இல்லைங்களா? தேவனிடத்தில், கிறிஸ்துவனிடத்தில், சத்தியத்தின் மேலே அன்பு என்ன பண்ணணும்? கூறணும். அப்படின்னா அன்பு கூற முடியாததற்கு வந்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை இங்கே என்ன பண்ணுறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. யாரு? ஒரு ஸ்திரீ மிகவும் என்ன பண்ணாங்க? அன்பு கூர்ந்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவுடைய அந்த உண்மையான ஒரு அன்பை என்ன பண்றாரு? பார்க்கிறார். அதனாலதான் பார்த்து என்ன பண்றாருன்னா, மிகவும் நீ என்ன பண்ணியிருக்கிற? அன்பு கூர்ந்திருக்கிற. படிங்க. எவனுக்கும் கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. சரி, அப்ப என்னன்னா அதிகமா அந்த அம்மா அன்பு கூர்ந்தது காரணம் என்ன தெரியுங்களா? எந்த ஒரு விஷயத்தை அதிகமா உணர்ந்திருக்கிறாங்க? எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் என்ன பண்ணுவான்னா அதிகமா என்ன பண்ணுவான்னா அன்பு கூறுவார்கள். யாருக்கு கொஞ்சமாய் அந்த மன்னிப்பை உணர்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்களா? கொஞ்சமா அன்பு கூறுவார்கள். இப்போ நம்ம தேவனிடத்திலிருந்து அதிகமா மன்னிப்பை பெற்றிருக்கிறோமா? கொஞ்சமா மன்னிப்பை பெற்றிருக்கிறோமா? அதற்காக தேவன் செய்த காரியங்களை எந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம்? அந்த மன்னிப்பை இப்போ நம்ம வந்து அந்த மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் இல்லையா தேவன்கிட்ட இருந்து, அதை எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்திருக்கிறோம்? வசனம் சொல்லுது, யார் வந்து பார்க்கும்போது அதிகமான அந்த மன்னிப்பு என்னது? ஆமா, பெருசா பார்க்கணும். இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது ஈடுபலி என்ன பண்ணியிருக்கிறாரு? செலுத்தி இருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அவர் செய்த தியாகங்களை வந்து நீ பெருசா பார்த்தா தான் நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய மன்னிப்பு நமக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? பெருசா தெரியும். இல்லைங்களா? அப்படின்னா அந்த மன்னிப்பு, அதிகமான மன்னிப்பை தேவனிடத்தில் என்ன பண்ணியிருக்கிறேன்? பெற்றிருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. வசனம் சொல்லுது, அவர் நம்மளை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் நம்ம என்னது? எம்மாத்திரம் ஒண்ணுமே என்னது கிடையாது. நம்மளாம் ஒரு தூசு, துரும்பு, மண் என்று நம்மளை என்ன பண்றாரு? அப்ப நமக்காக அவர் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த தியாகம் எவ்வளவு பெரிய விஷயத்தை என்ன பண்ணியிருக்காரு தேவன்?
எவ்வளவாய் நம்ம இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு, அன்பு கூர்ந்திருக்காருன்னா அந்த அன்பை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, மன்னிப்பை பெற்று இருக்கிறோம்னா அந்த மன்னிப்பை பெற்ற நாம வந்து மற்றவர்களை மன்னிக்கிற விஷயத்துல எப்படி இருக்கிறோம். அப்ப ஒரு தேவன் ஏன்னா குறைவா என்ன பண்ற, அதனால நம்ம போன டைம் வந்து அந்த ஜெபம்ன்ற ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணோம் சிந்திக்கும் பொழுது, ஜெபம் உனக்கு மிக குறைவான சந்தோஷம் தருகிறதா இல்ல அதிகமான சந்தோஷம் தருகிறதா? ஜெபமே என்ன பண்றது இல்ல, செய்யறது இல்ல அப்படின்னா, ஜெபம் உனக்கு மிக குறைவான சந்தோஷம் தருகிறதா அப்படின்னா, ஏன் தேவனுடைய காரியங்களை வந்து நேரத்தை அதிகமாக என்ன பண்ண முடியல, செலவு செய்ய முடியலன்னா தேவனுடைய அன்பை நாம் இன்னும் சரியா என்ன பண்ணல, புரிஞ்சிக்கல. கிறிஸ்தியனுடைய தியாகம், அவருடைய அன்பை நம்ம சரியா என்ன பண்ணல, புரிஞ்சிக்கல. அதனால தான் அன்பு செய்ய முடியல. மற்றவங்ககிட்டே வந்து பார்க்கும்போது அந்த ஒரு உண்மையான ஒரு அன்பை என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. ஏன்னா வசனம் சொல்றது தெளிவாக சொல்லுது, வசனத்துக்கு மாறாலாம் நம்ம என்ன பண்ணல, பேசல. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு முழு ஆத்மோடு என்னது அன்பு கூறுவையாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அப்படின்னா, பிறரிடத்தில் அன்பு கூறுற விஷயம் வந்து உண்மையா இருக்கணும்னா முதல்ல என்னது, தேவனிடத்தில் அன்பு கூறணும் இல்லைங்களா? அப்படின்னா தேவனுடைய அன்பை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சரியா தியானிக்காம ருசிக்காம நம்ம வந்து தேவனிடத்தில் என்ன பண்ண முடியாது. அவர் நம்ம கொடுத்துருக்கிற மன்னிப்பை வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய விஷயங்கள். அந்த மன்னிப்பை ஒருத்தவங்க சரியா புரிஞ்சிக்கல அப்படின்னா தேவனிடத்தில் உண்மையாலுமே அன்பு கூறுவது என்னது, அவங்க கொஞ்சமாக தான் என்ன பண்ண முடியும், அன்பு காட்ட முடியும். சகோதரர்கள் இடத்துல கொஞ்சமாக தான் அன்பு காட்ட முடியும். சத்தியத்தில் கொஞ்சமாக தான் என்ன பண்ண முடியும், அன்பு காட்ட முடியும் இல்லைங்களா? அதனால தான் வசனம் சொல்லுது, உங்களுடைய அன்பு எப்படி இருக்கணும்னா மாயமற்றதா என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாருங்க, யோவான் 5:42. யோவான் 5:42 உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு ஒருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். சரி, அப்படின்னா தேவனிடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இப்போ ஏன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கலன்னா ஒரே விஷயம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாங்க, இன்னொரு டைம் படிங்க. உங்களிடத்தில் தேவ அன்பு என்னது இல்லை இல்ல. இருந்துச்சுன்னா முதல்ல நீங்க யாரை ஏத்துன்னு இருப்பீங்க, ஏத்துன்னு இருப்பீங்க. தேவ அன்பு ஒருத்தவங்களுக்குள்ள வெளிப்படுது தெரியுதுன்னா அவங்களுக்கு வந்து என்ன விஷயம் தெரியுமா, சத்தியம்னா என்னன்னு தெரியும், சகோதரர்கள்னா என்னன்னு தெரியும், அவங்ககிட்ட எப்படி அன்பு கொடுத்து, சத்தியத்துக்கு எப்படி அன்பு கொடுத்து, இதெல்லாம் எப்படி உண்மையான அன்பை என்ன பண்றது, ஒரே பேஸ் தான். என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனிடத்தில் என்னது அன்பு கூறாம மற்ற விஷயத்துல உண்மையான அன்பை என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. ஆனா பிணைகாசை பத்தி படிக்கும்போது அந்த உண்மையான அந்த பக்தி வைராக்கியத்தை என்ன பண்ணாரு காட்டினதுனால தேவன் உடனே அவருக்கு என்ன பண்ணாரு தெரியுங்களா, ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க இல்லையா, என்னது உயர்வு, என்ன உயர்வு, பதவி உயர்வு மாரி. 13 படிக்க பார்ப்போம். அதிலே என்னாகமும் 25:13 படிக்கலாம். என்னாகும் 25:13 அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாக இருக்கும் என்று சொல் என்றார். பாருங்க, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொண்டு போனா, பிணைகாஸ், நித்திய ஆசாரிய பட்டம் இல்லைங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரதான ஆசாரியன் அந்த வகுப்புக்குள்ள யார் மட்டும்தான் வருவாங்கன்னா பிணைகாஸ் இல்லைங்களா? அப்ப சபை ஒரு மிகப்பெரிய அந்த ராஜரீக அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவங்க அந்த ஒரு வைராக்கியத்தில் அன்புல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு பக்தி வைராக்கியத்தை என்ன பண்ணணும், காட்டணும். அது உண்மையா இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்க்கும்போது அன்பு காட்டுற ஒரு காரியம், அது சகோதரிடத்திலும் கர்த்தரிடத்திலும் சத்தியத்திற்காக காட்டக்கூடிய விஷயங்கள், தியாகம் பண்ணக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துலேயும் வந்து பார்க்கும்போது நம்மளுடைய அன்பு உண்மையா இருக்கணும். அதை வந்து நம்ம நிரூபிக்கக்கூடியவர்களா என்னது இருக்கணும். ஏன் அப்படின்னா அன்பை வந்து நிரூபிச்சு தான் காட்டணுமா? ஆமா, ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்கறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுலாம் அது காமன்
இல்லைங்களா? அது உலகத்தில் கூட என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதை வச்சு நம்ம வந்து ரொம்ப என்னது அன்பாக இருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஒருத்தவங்க வந்து விரோதமாக ஆப்போசிட்டாக இருக்கும்போது காட்டுறோம் இல்லைங்களா அன்பு, அதுதான் என்னது உண்மை. அவங்களுக்காக பரிதாபப்படுறோம் இல்லைங்களா, அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோம் இல்லைங்களா, அவங்களும் என்னது இந்த அழைப்பை சரியாக செய்து ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அதுக்காக நம்ம வந்து அவங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கணும் இல்லையா, அதுதான் என்னது உண்மையான அன்பு. அதை தான் பவுல் கூட ஒரு இடத்துல சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா 2 கொரிந்தியர் 12:15. 2 கொரிந்தியர் 12:15. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். பாருங்க, நான் உங்கள்கிட்ட உண்மையா அன்புக்கு வந்திருக்கிறேன் இல்லைங்களா, உண்மையான அன்பு என்ன பண்ணியிருக்கிறேன், வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் பவுல் சொல்றாரு கொரிந்து சபையை பார்த்து, ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட எப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறீங்கன்னா, குறைவாய் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், உங்களால் அன்பு கூறப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் அப்படி அன்பு குறைவாக நீங்கள் மேலே அன்பு கூறப்பட்டாலும் உங்களுக்காக நான் இன்னும் வந்து பார்க்கும்போது செலவு செய்ய என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன். உங்களுக்காக நான் உழைக்க விரும்புகிறேன். இதுதான் வந்து பார்க்கும்போது அந்த உண்மையான அன்பு இல்லைங்களா. அப்போ அந்த ஒரு அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் சொல்லுது 1 யோவான் 4:12, தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்னது கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பா இருந்தால் யாரை வெளிப்படுத்துறோமா? அந்த வசனத்தை படிங்க பார்ப்போம். 1 யோவான் 4:12. 1 யோவான் 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். பாருங்க, தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அப்படின்னா அன்பு நமக்குள்ள என்ன பண்ணும் பாருங்க. நம்மளை பார்க்கறவங்க யாரை பார்க்க முடியும் தெரியுங்களா? அதான் வசனம் சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவனை யாரும் ஒரு காலம் என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை. தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள நிலைத்திருந்தால் புரியுது இல்லையா, தேவனை நம்மள என்ன பண்ணுவாங்க, நம்ம மூலியமா பார்ப்பாங்க. அப்படின்னா அந்த அன்பு நமக்குள்ள வளருவதற்கு, தேவன் விரும்புகிற அந்த ஒரு அன்பு வளருவதற்கு நம்ம எந்த அளவுக்கு என்ன பண்றோம், முயற்சி பண்றோம், பிரயாசம் பண்றோம். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரயாசம் எடுக்கக்கூடியவர்கள் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சபை வகுப்பார். ஆனா இதற்காக வந்து பார்க்கும்போது அந்த ஒரு சுத்திகரிப்பு அவங்களுக்குள்ள என்னது, பரீட்சை பயங்கரமாக போகும் அவங்களுக்குள்ள. ஆனால் அதன் மத்தியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாங்கள் நேர்மை உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள் அப்படின்றத நிரூபித்து என்ன பண்ணுவாங்க, காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் வந்து பார்க்கும்போது இப்போ சபை வகுப்பார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திரள் கூட்டம். ஆனால் இவங்க வந்து பார்க்கும்போது அந்த ஒரு கேட்டகரியில் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. எல்லாமே இருக்கும், இருந்தாலும் வந்து பார்க்கும்போது எல்லாத்தையும் தாமதமாக என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் தாமதமாக என்ன பண்ணுவாங்கன்னா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை குறித்து சொல்லும்போது முழுமையான பிரதிஷ்டைக்கு செல்ல தவறுபவர்கள், அந்த அர்ப்பணிப்பை வந்து பார்க்கும்போது முழுமையாக என்ன பண்ண மாட்டாங்க, செய்து முடிக்க மாட்டாங்க. அப்படி அந்த அர்ப்பணிப்புக்கு உண்மையாக இல்லாததுனால திரள் கூட்டம் எதை இழந்து போடான்னு பார்க்கும்போது ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். ஆனால் எதை இழந்து போயிடுவாங்கன்னா அந்த குமாரத்துவம் இல்லைங்களா, நீ தேவனுடைய பிள்ளை என்று அப்படியே சீல் போடுறார் இல்லையா, முத்திரை போடுறார் இல்லையா, அந்த குமாரத்துவம் என்ற ஒரு அங்கீகாரத்தை இவங்க என்ன பண்றாங்க, உடன் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, எழுந்துரும். அதற்கு இவங்க தகுதி இல்லாமல் என்ன பண்றாங்க, போயிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருடனான அந்த உறவை அவங்க என்ன பண்றாங்கன்னா மிஸ் பண்ற. அந்த உறவை வந்து பார்க்கும்போது ஆப்போசிட்டா என்ன பண்றது, நிறைய நேரத்தில் பயன்படுத்துறாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் 2 குரூப் ரெடி பண்றார் இல்லைங்களா. அடுத்து நம்ம பார்க்கும்போது அவர் சோதித்து பார்க்கையில் நிலை நிற்பவன் யார் அப்படின்னா, இந்த ஒரு கேட்டகரி, இந்த ஒரு குணலட்சணம் இவங்களுக்குள்ள வளரணும் அப்படின்னா இவங்களை என்ன பண்றாரு தெரியுங்களா, சோதித்து பார்ப்பார். அதுல வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணணும், சோதிச்சு பார்க்கறதுனா என்ன அர்த்தம், இப்ப வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, அதுல இருக்கக்கூடிய அந்த களிம்பு என்ன பண்ணும், களிம்புனா என்னது,
வேஸ்ட், அழுக்கு, இதெல்லாம் என்ன பண்ணணும், வெளியில வரணும். அப்படின்னா அந்த வெளியில வரத்துக்கு தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு அக்கினினால் அது என்ன பண்ணப்படும், சோதிக்கப்படும் இல்லையா. அப்ப அதே மாதிரி தான் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு சோதனை, களிம்பு. ஏன் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரீட்சை, டெஸ்ட் சில சமயம் வந்து பார்க்கும்போது தாங்கவே என்னது முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன ஆயிடும், கசப்பு, கசப்பு. கசப்புன்ற ஒரு வேர் ஒருத்தவங்களுக்குள்ள என்ன பண்றது தெரியுங்களா, முளைக்கும். அந்த கசப்புன்ற ஒரு வேர் ஒருத்தவங்களுக்குள்ள அப்படியே எழும்ப என்ன பண்ணக்கூடாது. அவங்களாம் வந்து பார்க்கும்போது நீங்கள் உங்களை சொல்கிறதா நினச்சக்கூடாது. என்னென்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஏன் அப்படின்னு போது அந்த கசப்புன்ற ஒரு வேறு உருவாயிடுச்சுனாலே அது என்ன பண்ணு பார்க்கும்போது அது ஒரு பகையை என்ன பண்ணுது, உருவாக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த ஒரு வேர் களிம்பு சின்ன அதை வந்து முழுவதுமாக தேவன் என்ன பண்ணுறது தெரியுங்களா, சுத்திகரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு எதை அனுமதித்தாலும் நன்மைக்காக தான் என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறார். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னென்னா பரீட்சை உண்டு. அப்படின்னா பரீட்சையில் என்ன பண்ணணும், நிற்கணும். எதுக்கு நிற்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த களிம்பு என்ன பண்ணுறாரு, வெளியில் போகணும். வெளியில் போகிறதுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அனுமதிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த களிம்பை நீக்கிறதுக்கு தேவன் எப்படிப்பட்ட டூல்ஸை வேணால் என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பாராத திசையில் இருந்து கூட என்ன ஆகும்னா பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன பண்ணுமா வரும். சோதனைகள் வந்து பார்க்கும்போது எந்த பக்கத்திலிருந்து வருதுன்றே அவங்களுக்கு என்ன பண்ணது தெரியாது. எல்லா பக்கத்திலிருந்து என்ன பண்ணும் வரும் இல்லைங்களா. அந்த ஒரு சோதனை எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். நம்மளுடைய விசுவாசத்திற்கான ஒரு சோதனை, அன்பிற்கான ஒரு சோதனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சகோதரருக்கும் கர்த்தருக்கான அந்த நேர்மையை நிரூபிக்கிறதுல சோதனை. அதை நிரூபிக்க முடியாமல் ஒருத்தவங்க திணறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு அழுக்கு என்ன பண்ணுது, களிம்பு இருக்குது. அந்த குணலட்சணத்தை அவங்களால வளர முடியல. ஆனால் அவங்க வந்து சபையாகணுன்ட்டு என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. ஆனால் விரும்புனா தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள என்னது இருக்குது அப்படின்னா, ஆனால் நான் எப்படியாவது என்ன ஆயிடணும், சபையா மாறிடணும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுறாங்களே இல்லையா. அப்படின்னா மாறணும்னு என்ன பண்ணணும், தேவன் அவர் ஸ்டெப் எடுப்பார் அடுத்தது இல்லைங்களா. அவர் ஸ்டெப் எடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். அது எப்படி பிரச்சனைகள் வரும்லாம் நமக்கு என்னது தெரியாது, எப்படிப்பட்ட சோதனைகள் வரும்னு நமக்கு தெரியாது. நல்லா தானே இருந்தாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க, இவங்களுடைய பேச்சு என்னது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வித்தியாசமாக இந்த மாதிரி திங்கிங்கே ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. நாம் நம்ம சைடில் எப்படி இருக்கிறோம், கரெக்டாக இருக்கிறோம். நாம் வந்து நம்ம சைடில் அன்பு காட்டுறோம் இல்லைங்களா, அரவணைக்கிறோம் இல்லைங்களா. நான் உண்மையாக என்ன பண்ணுறேன், பிரயாசப்படுறேன், உண்மையாக தியாகம் பண்ணுறேன் அப்படின்றது நாம் வந்து அந்த உண்மை தன்மையை வெளிப்படுத்தும் போது மற்றவங்க சைடில் நம்மளை பற்றி எப்படி நினைக்கிறாங்க, எப்படி யோசிக்கிறாங்க, அதை பற்றிலாம் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, யோசிக்க கூடாது இல்லைங்களா. சரி, அதனால தான் இப்போ பாருங்கள் இந்த ஒரு களிம்பு சிம்பிளாக சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் பிரதர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறாரு. இந்த களிம்பை நீக்கிறதுக்கு எதுக்குன்னா 3 விஷயத்துக்காக தான் இந்த களிம்பை என்ன பண்ணுறாரு தேவன் எடுக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மக்கிட்ட தாழ்மை, உண்மையான என்னது மனத்தாழ்மை உருவாகணும். அந்த மனத்தாழ்மை உருவாகாத அளவுக்கு ஒரு நம்மகிட்ட என்ன பண்ணும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுமை, அன்பு. இதில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நல்லா வளர்றதுக்கு வந்து பார்க்கும்போது தடையாக இருக்கிறது வந்து பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கும், தெரியாது. வெளியில் என்ன பண்ணது நாம் நினச்சிக்கோம், ரொம்ப என்னது தாழ்மையாக இருக்கிற மாதிரி நினச்சிக்குவோம். நம்ம ரொம்ப நீடிய பொறுமையாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம் நினச்சிக்குவோம். ஆனால் தேவனுக்கு தான் தெரியும் நம்மகிட்ட எப்படிப்பட்ட மேட்டிமை இருக்குது, பெருமை இருக்குது. நம்ம எப்படிலாம் என்ன பண்ணுறோம், சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம். இதெல்லாம் யாருக்கு தான் தெரியும், தேவனுக்கு தெரியும். இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா எல்லார்கிட்ட நான் என்ன பண்ணுவேன், சாந்தமாக இருப்பேன். முரளி பிரதர் ரொம்ப என்னது சாந்தமான தெரியாது. ஆனால் எனக்கு எவ்வளோ கோவம் வருன்றது யாருக்கு தான் தெரியும். ஆமாம், நான் யாருன்றது தேவனுக்கு தான் தெரியும். அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற களிம்பு நீக்கணும்னா அதுக்கான ஒரு விஷயம் புரியுதுங்களா. தேவன் என்ன பண்ணுவார்,
யூஸ் பண்ணுவார். அப்படின்னா நம்முடைய இருதயங்களுடைய உண்மையான உணர்வுகளை நன்றாய் நிரூபிப்பதற்கு, நம்மளுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்குதோ நம்மளை சரிப்படுத்துவதற்கு, அதை நிரூபிப்பதற்கு. நான் வந்து உண்மையாக தான் தேவனிடத்தில் அன்பு கூறுறேன், சகோதரத்தில் உண்மையாக தான் அன்பு கூறுறேன், அதை வந்து நீ என்ன பண்ணி ஆகணும்? நிரூபிக்கணும் இல்லையா? அப்படி நிரூபிப்பதற்கு நீ சரியானவர்கள், நேர்மையானவர்கள் அப்படி நிரூபிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா இந்த ஒரு டெஸ்ட் என்ன பண்ணுவார்? அனுமதிப்பார். ஒருத்தவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சுய சித்தம், தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்துட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு விருப்பமும் இருக்கும், ஆசையும் இருக்கும். சுய சித்தம், சுய சித்தம்னா ஒருத்தருடைய சொந்த விருப்பம் இல்லைங்களா? அப்படின்னா அந்த சொந்த விருப்பம்னா எப்படி முடியுது? ஒரு விஷயத்தை வந்து இவரை என்ன பண்ணுவார்? முடிவெடுக்கிறது. அப்படின்னா தனக்குத்தானே முடிவெடுக்கும் சுதந்திரம் எல்லாமே இருக்குது, ஓகே. ஆனால் தேவனுக்குன்னு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அர்ப்பணித்த பிறகு அவங்க எந்த முடிவெடுத்தாலும் சத்தியத்துக்கு என்னது இசைவாக தான் என்ன பண்ணணும், எடுக்கணும். அவங்க சொந்தமாக எல்லா முடிவும் எடுப்பதற்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து பார்க்கும்போது சத்தியத்தை விட்டு நீ செய்த உடன்படிக்கை விட்டு உன்னை வந்து என்னது வழிவிலக செய்திடும். அப்படின்னா உனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து சுய சித்தம் தான் செய்கிறன்றத தேவன் உணர்த்துவதற்காக சில டெஸ்ட் என்ன பண்ணுவார்? அனுபவிப்பார். அதுலேருந்து நீ வெளியில் வரணுன்றதுக்காக என்ன பண்ணுவார்? களிம்பு. அதெல்லாம் என்னது? தேவனுடைய சித்தம் செய்ய வந்துட்டேன்றது, என்னுடைய சுய சித்தத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற களிம்பை தேவன் என்ன பண்ணுவார்? எடுக்கிறதுக்கு தேவன் சில பரீட்சைகள் டெஸ்ட்டை அனுமதிப்பார். அது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கடுமையாக இருக்கும். எப்படி இருக்கும்? இதெல்லாம் என்னது சொல்கிறாங்க, இதெல்லாம் என்னது செய்கிறாங்க, இதெல்லாம் என்னது பேசணும் இல்லைங்களா? ஒரு சிலருக்கு சத்தியத்தை சொன்னாலே என்ன பண்ணாது, வசனம் இதுதான். ஒருத்தங்க 7 தரம் மன்னிக்கணும்னா மன்னிச்சு தான் என்னது ஆகணும். எல்லாத்தையும் வெறுக்கணும்னா என்ன பண்ணணும்? வெறுத்து தான் ஆகணும். ஆனால் அது பிடிக்கல அப்படின்னா, அதுக்கு அவங்க கீழ்ப்படியல அப்படின்னா, அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து அந்த களிம்பு என்ன பண்ணாது, போவாது இல்லைங்களா? அப்போ அது மாறணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து குறிக்கோள் இருக்கலாமா? குறிக்கோள்னா என்ன? நோக்கம். அவங்களுக்குன்ட்டு ஒரு விருப்பம் இருக்கலாமா? இருக்கலாமான்னு கேட்குறேன். சரி, நோக்கம், நமக்கு ஒன்று விருப்பம், குறிக்கோள், அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நமக்குள்ள இருக்குதா இல்லையன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அப்படின்னா இந்த குறிக்கோள்னு சொல்லும்போது என்ன சொல்றான்னா, நாம் அடைய முயற்சிக்கும் ஒரு இலக்கு. ஒரு இலக்கை நான் என்ன பண்ணணும்? அடையணும். இப்படி ஆகணும். நான் வந்து ஒரு டாக்டரா என்னது, ஒரு விளையாட்டு வீரர் என்ன நினைப்பான்? ஆமாம், சாம்பியனாக என்ன பண்ணணும்? மாறணும். அதுக்காக அந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க இல்லையா? அப்படின்னா இந்த குறிக்கோள் வந்து நல்லது, நோக்கம் நல்லது தான். அது வந்து சத்தியத்துக்கு ஏற்ற, தேவ சித்தத்துக்கு ஏற்ற நோக்கமாக, உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற ஒரு நோக்கமாக இருந்தால் என்னது பரவாயில்லை. ஆனால் அந்த நோக்கம் எப்படி இருந்துக்கூடாது தெரியுங்களா? உலகத்தில் உள்ளவைகளில் என்னது, ஆமாம், அன்பு கூர்ந்து அந்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுறதா இருந்துச்சுன்னா நம்மளுடைய குறிக்கோளே என்ன தெரியுங்களா? தப்பு. நம்முடைய நோக்கமே தப்பு. நம்ம கர்த்தரை விட்டு வழி விலகக்கூடிய ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள், ஒரு விருப்பம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்குதுன்னா அது வந்து அவங்களுக்குள்ள சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு நோக்கம், குறிக்கோள் இருக்குதுன்னா அது உனக்குள்ள இருக்கிற களிம்பு. நீ தேவனுக்கு ஏற்ற விதமாக மாறணும், சபையாக மாறணும்னா தேவன் அந்த ஒரு களிம்பை எடுப்பதற்காக என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அது ஒரு களிம்பு. அதை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவார்? சில பரீட்சைகள் கொடுப்பார். ஒருவேளை அதை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சபையாக என்ன பண்ண முடியாது, மாற முடியாது இல்லைங்களா? அதேமாரி வந்து பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா பெருமை. இந்த பெருமை வந்து பார்க்கும்போது தெரியாது, யாருக்கு என்ன பண்ணது தெரியாது. ஆனால் தேவன் நமக்குள்ள பெருமை இருக்குது அப்படின்றத நமக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா?
உணர்த்துவார். ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை என்னது வரும்போது உயர்த்துவார். எப்படியாவது உணர்த்தி இருக்கிறாரா? உணர்த்துவார். ஏன் அப்படின்னா இங்கே சில பாயிண்ட் இங்கே சகோதரர் சொல்றார். என்னன்னா, தன்னை மற்றவர்களை விட உயர்த்தி காட்டுவது. மற்றவர்களை விட நான் ஒரு சில விஷயத்தை வந்து பெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள என்னது இருக்குது. பெஸ்ட்டாக செய்யறது தப்பு கிடையாது. ஆனால் மற்றவர்களை விட என்னது, ஆமாம், இவங்க செஞ்சதை காட்டிலும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இருக்குது. உள்ள என்ன பண்ணுது, எங்கேயோ இருக்குது, இல்லைன்ட்டு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உண்மைக்கு மாறா ஒரு சில விஷயத்தை என்ன பண்ணுறது, பேசுறது. உண்மை இதுதான், ஆனால் ஒருத்தவங்களுக்குள்ள பெருமை இருக்குது அப்படின்னா இப்படியே என்ன பண்ணலாம், அவங்க சொல்கிற விஷயத்தை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நியாயப்படுத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம் என்ன பண்ணாது இருக்க. தான் சொன்னது தான் என்னது சரி, அதை வந்து அதுக்கு வந்து தேடுவாங்க. யாராவது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண சொல்ல மாட்டாங்களா, அப்படி தேடுறாங்கனாலே. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது எல்லாத்தையும் பகுத்து பார்க்க என்னது கற்றுக்கொள்ளணும். ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது இதுதான் உண்மை அப்படின்றது தேவன் புரிய வைக்கிறாருன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்ன பண்ணணும் இருக்கணும். இல்லை இதுக்கு வந்து மாற்று கருத்து ஏதாவது இருக்குமா அப்படின்னு ஒருத்தவங்க தேடுறாங்க அப்படின்னாலே அவங்களுக்குள்ள என்ன இருக்கு தெரியுங்களா, அவங்க ஒரு சில விஷயத்தை விட்டு இறங்கி வர்றதுக்கு என்ன கிடையாது, மனசு இல்லை. இதில் இன்னொரு பாயிண்ட் பிரதர் கொடுத்துக்கிறாரு. ஆனால் அப்படி யாரும் என்ன பண்ணுறது இல்லை. என்னென்னா இவங்க மனசில் வந்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னு சொல்கிறாருன்னா, மற்றவர்களை குறித்து ஒரு இழிவாக பார்ப்பது. அது இழிவாக பார்ப்பதுன்னா என்னன்றது எனக்கு என்னது தெரியல. அது உங்களுடைய சாய்ஸ்க்கு என்ன பண்ணிடுறேன், விட்டுறேன் இல்லைங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய குணலட்சணத்தை வெளிப்படுத்தணும். அந்த வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நீதியின் கொள்கைக்கு ஏற்றவாறு என்ன பண்ணணும் இருக்கணும் இல்லைங்களா? நாம் வந்து அந்த ஒரு குணலட்சணத்தை நம்ம நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படின்னா நேர்மையினை நம்ம இடத்துல என்னது வளர்க்கக்கூடியதா இருக்கணும். அப்படின்னா அதில் நீதி இருக்கணும். நம்ம அன்பு கூறோம்னா அதில் என்ன இருக்கணும், ஒரு நீதி இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும். தேவன் வந்து பார்க்கும்போது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நீதியும் நியாயமும் ஒரு சிங்காசனத்தின் ஆதாரம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அதேமாரி வந்து பார்க்கும்போது தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து பூரண சற்குணராக இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அவர்கிட்ட வந்து பார்க்கும்போது எந்த விதமான ஒரு இதுவும் என்னது கிடையாது. இயேசுக்கு சொல்றார், உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்கள் எப்படி இருங்க, பூரண சற்குணராக இருங்க. அப்போ அவர் எதெல்லாம் பூரண சற்குணராக இருக்கிறான்னு பார்க்கும்போது நீதியில், நியாயத்தில், அன்புல எல்லாத்திலையும் எப்படி இருக்கிறார், பூரண சற்குணராக இருக்கிறார். அப்படின்னா அதில் எல்லாத்தையும் அவர்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்துலேயும் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நீதி இருக்கும். எல்லாத்துலேயும் என்ன இருக்கும், நீதிக்கு உட்பட்டு தான் தேவன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், செய்வார். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி நீதிக்கு உட்பட்டு தங்களுடைய குணலட்சணத்தில் என்ன பண்ணணும், வளரணும். இதை தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்மளிடத்தில் எதிர்பார்க்குறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது நிறைய பாயிண்ட்ஸுகள் இருக்குது. டைம் என்னது இல்லை, ஓகேங்களா? சரி, ஏன்னா இப்படி பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து எந்த சூழ்நிலையிலேருந்து வருன்றதெல்லாம் அங்கே என்ன பண்ண முடியாது, வராது. நம்மளை சரிப்படுத்துறதுக்கு தேவன் பிரச்சனைகளை, சோதனைகளை எந்த பக்கத்தில் வந்து என்ன பண்ணுவார், அனுமதிப்பார். இது வந்து இந்த ஒரு வழியில் கடந்து போனது யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? கடைசி நேரத்தில் வந்து பார்க்கும்போது என் தேவனே ஏன் என்ன பண்ண கத்துற அளவுக்கு தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா, சோதனை கொடுத்தார், பரீட்சையை வச்சார். உண்மையாலுமே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு பிரயாசப்பட்டாங்கன்னா நம்மளை தேவன் புலம்ப விடுவார், கத்த விடுவார். அதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணணும், ஃபீல் பண்ணணும். எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டேன், நார்மலாக என்னோடய லைஃப் என்னது இருக்கும் அப்படின்னா எதுக்காகவும் என் கண்ணிலேருந்து என்ன பண்ணாது, ஆமாம், கல் நெஞ்சமாக என்ன பண்ணக்கூடாது, கரையணும். இருதயம் என்ன பண்ணணும், எதை எப்படிப்பட்ட விஷயத்தை கேட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், என்ன ஆகிட மாட்டேன், அசரவே மாட்டேன். அப்படிலாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது.
இயேசு கிறிஸ்து கதறினார் இல்லைங்களா? அப்போ அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அவங்க வந்து அதற்கேற்ற ஒரு அந்த பக்குவம் இருதயம் இருந்தால் தான் கிறிஸ்துவுக்கு நம்ம உடன் சுதந்திரராக என்ன பண்ண முடியும், மாற முடியும். ஏன்னா பிரச்சனைகள் வரும், நிலைச்சு நிற்கிறது ரொம்ப என்னது கஷ்டம். ஆனால் நிலைச்சு நிற்க முடியும். எப்படி நிற்க முடியும் அப்படின்னா, வரப்போகிறதுன்றது தெரிஞ்சிருது. இந்த குணலட்சணத்தில் ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, வளர்றாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறாங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு சாதாரணமாக என்னது இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இந்த கடைசி காலத்தில் சகோதரர் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அழைப்புக்குள் இருக்கக்கூடியவர்கள், எந்த அழைப்புக்குள்ள, ஆமாம், சரீரமாகிய சபை மாறணும்னு வந்திருக்கிறோம் இல்லையா? இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கிறவர்கள் மத்தியில் என்ன பண்ணுவோம்னா 1000 பேர் என்ன பண்ணுவாங்களாம், விழுவார்கள். எதில் விழுவாங்கன்னு பார்க்கும்போது நிலைச்சு என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. கேரக்டர் என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. குணலட்சணத்தை காட்ட முடியாது. விழுவார்கள், முடியாது. மறுதளிப்பார்கள், எதிர்த்து நிற்பார்கள். எல்லாத்துக்கும் வந்து பார்க்கும்போது குற்றமாகவே அவங்களுக்கு என்னது தோணும். இதெல்லாம் நான் சொல்ல, சகோதரன் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. சரி, அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1000 பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த விழுகை நடந்து கொண்டிருக்கும். இது வந்து பார்க்கும்போது சகோதர காலத்தில் அந்த மாதிரி என்னது ட்ரூத்துக்குள்ள எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களாம், வந்துட்டாங்க. அந்த டைமில் வந்து பார்க்கும்போது விஞ்ஞானம் வளருது, கிறிஸ்துவ விஞ்ஞானம் வளருது, பரிணாம கொள்கை வளருது. சத்தியத்துக்குள்ளே வந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பரிணாம கொள்கை என்ன பண்ணிட்டாங்க, பின்பற்றி போயிட்டு எல்லாத்தையும் வந்து பைபிளை வந்து எதோட சம்மந்தப்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விஞ்ஞானத்தோடு என்ன பண்ணாங்களாம் சம்மந்தப்படுத்தி பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்களாம் வெளியில் போயிட்டாங்க இல்லைங்களா? அப்போ பேதுரு கூட இந்த விஷயம் என்ன பண்ணுச்சு, நடந்தது இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு சோதனை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கடுமையாக என்னது இருக்கும். குறிப்பாக வந்து பார்க்கும்போது யார் வந்து அதிகமாக விழுவாங்க அப்படின்றது இங்கே பிரதர் சொல்லும்போது, யார் தங்களுக்கென்று ஒரு உயர்வை எதிர்பார்க்குறாங்க, ஒரு அந்தஸ்து எதிர்பார்க்குறாங்க, ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு நிறைவேறல அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு விழுகை என்னது சீக்கிரமாக நடக்கும் அப்படின்றத நம்ம என்னது பார்க்குறோம் இல்லைங்களா? அதனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நாம் எதற்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கோம். நம்மளோட அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் இல்லைங்களா? எல்லாருக்கும் டெஸ்ட் குணலட்சணத்தில் வளரலாம். இதில் வந்து பார்க்கும்போது வழி நடத்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வருன்றதெல்லாம் பிரதர் என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லிக்கிறார். ஏன்னா வழி நடத்தக்கூடியவங்க நிறைய விஷயங்கள் வந்து பிரதர் எங்களுக்காக தான் என்ன பண்ணிக்கிறீங்க பேசியிருக்கிறீங்கன்னா, வழி நடத்தவங்க கூட என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு. வழி நடத்தக்கூடியவர்கள் சபைக்கு எஜமான்கள் கிடையாது. ஒரு வேளை எஜமானங்கள்ன்ட்டு உங்களை நினைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் என்ன பண்ணுறீங்க, விழுவீங்க. அந்த களிம்பை உங்களுக்குள்ளேருந்து எடுக்கிறதுக்கு தேவன் நிறைய டெஸ்ட் என்ன பண்ணுவார், அலோட் பண்ணுவார். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசே ரொம்ப என்னது பூமியிலே சாந்த குணம் உள்ளவர். ஆனால் அவருக்குள்ள வந்து ஒரு மேட்டிம் என்னாச்சு வந்தது, தான் தான் எல்லாமே செய்கிறதா என்ன பண்ணுறது நினச்சதுனால அப்படியே என்ன பண்ணிட்டாரு, கானானுக்குள்ளேயே அவரால் என்ன பண்ண முடியல தெரியுங்களா? பாருங்க, நல்லா போன மனுஷன் இல்லைங்களா, கொஞ்சம் மேட்டிமை. அதனால் இப்போ நாம் இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி எப்படிப்பட்ட காலப்பகுதினா, தேவன் அவருடைய பிள்ளைகளை சுத்திகரித்து கொண்டிருக்கிறாரு. அதில் நிலை நிற்பவன் யார் இல்லைங்களா? நம்ம அப்படி நிலைத்து நின்று சபையாக மாற தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் கூட லேவியின் புத்திரரை சுத்திகரித்தல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டோம். தேவனுக்கு இந்த நல்ல ஒரு அருமையான ஒரு பாடத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்ன தவறிட்டு இருக்கோம், நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு காரியங்களை தேவன் நமக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க.
இக்காரியங்களை நம்முடைய இருதயத்தில் வைத்து அதன்படி வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இது ஒரு நல்ல ஒரு பாடத்தை பகிர்ந்து கொடுத்து நம்முடைய அன்பு சகோதரருக்கும் சபின் சார்பாக நம்ம அன்பின் வாழ்த்திலையும் கூறிக்கொள்ளலாம். நம் அனைவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனைக்கு நிறைவாக பாடல் புத்தகத்திலே உம்பாதம் பணிந்தன் என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், நிரப்பி நிதம் நடத்துகின்றீர், நிரப்பி நிதம் நடத்துகின்றீர். நூதன சாலேமில் சேர்த்திடுவீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர், தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலை பாருதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலை பாருதல். உமது கோலும் உம் தடியும், உமது கோலும் உம் தடியும், உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே, உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நம்முடைய பிதாவை தேவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம் துதிகளின் ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்வோம். இந்த ஆராதனைக்கு நிறைவாக நம்மத்தில் இருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் கந்தசாமி அவர்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
நம்முடைய அன்பு சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்களும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உமக்கே துதி கன மகிமையாகவும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த வேலையில் எடுத்துக்கொள்ளும் தந்தையே சகோதர சகோதரா எங்களை கூட்டி தேவரீர் உம்முடைய ஆனந்த ஞானத்திலும் உம்முடைய கிருபையிலும் வளரும்படியாக தேவரீர் இந்த நாளிலும் எங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறப்பா. அதை நாங்கள் உட்கொண்டு தேவரீர் அதன்படி நாங்கள் வாழத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்டியாலுமப்பா. ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை தரித்தவர்களாக இருந்து தேவரீர் இந்த பூமியிலே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டலாம்ப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தத்திற்கு ஏற்ற அந்த ஒரு சிந்தையை நாங்கள் தரித்தவர்களாக இருந்து பரிசுத்தம் மேலும் பரிசுத்தமாகும்படியாக தேவரின் எங்களை வழிநடத்துங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோமப்பா. எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் ரட்சகரும் மீட்பெரும் குருமா இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த ஜெபத்தை கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். நாம் அனைவரும் அமரலாம். சபைக்கான அறிவிப்புகள். அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரும் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது போல் செவ்வாய்க்கிழமை 5வது தொகுதியினுடைய கலந்துரையாடல் நடைபெறும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வியாழக்கிழமை தேவனுடைய ராஜ்யம் தொடர்பாடம் தொடர் வகுப்பு நடைபெறும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெளியூர் ஊழியத்துக்கு சென்றிருக்கிற அன்பு சகோதரர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர் சத்யராஜ் நாகர்கோயில் எக்லிஷாவுக்கு போயிருக்காங்க. சகோதரர் ரஞ்சித் குமார் ஆம்பூர் எக்லிஷா போயிருக்காங்க. சகோதரர் கே செல்வம் மாதர்பாக்கம் எக்லிஷா போயிருக்காங்க. இந்த 3 சகோதரர்களுக்காகவும் நம்ம ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நமக்கு 3 மணிக்கு ஈவினிங் வந்து ஃபாலோ அப் கிளாஸ் இருக்கு. அன்பு சகோதர சகோதரிகள் வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அன்பானவர்கள் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட், ஏற்ற வேலை போஜனம். இந்த மேகசின் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் மந்த்லி மேகசின் நமக்கு வந்திருக்கும் இல்லைங்களா. மந்த்லி மேகசின்னா ஒரு சின்னதாக மாதத்துக்கு ஒரு மேகசின் வரும். ஸோ இதுக்கப்புறம் மாதத்துக்கான ஒரு மேகசின் இல்லை, 2 மாதத்துக்கு ஒரு மேகசின். ஓகேங்களா. ஸோ 2 மாதத்துக்கு ஒரு மேகசின், பை மந்த்லி மேகசின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மேகசின் நமக்கு வரும். இது ஒரு கான்செப்டில் எப்பயுமே இந்த ஏற்ற வேலை போஜனம்னு இருக்கும். அதுக்குள்ள ஏதோ ஒரு தீம் எடுத்துக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் ஆன்சர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் அமைந்திருக்கும். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் இருக்கிற கண்டென்ட் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகாத கண்டென்ட்டு டிரான்ஸ்லேட் ஆகி புதுசாக வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ முன்னாடி வந்து மந்த்லி மேகசினில் பார்க்கும்பொழுது ஒரு சில சப்ஜெக்ட்ஸு, பேசின சப்ஜெக்ட்ஸு ஆடியோவில் இருந்து அதை வார்த்தைகளுக்கு கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அது இதில் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் அந்த மாதிரி இருக்காது. புதுசாக தமிழில் இல்லாத ஒரு கண்டென்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி இதில் வச்சுருப்பாங்க. ஸோ இது நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் இதுக்கப்புறம் பை மந்த்லி மேகசின் 2 மாதத்துக்கு ஒரு டைம் வரும். ஸோ இந்த 2 மாதத்துக்கு மே ஜூன் மாதத்துக்கு வந்திருக்கு. குடும்பத்திற்கு ஒன்று நீங்கள் வாங்கிக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரிங்களா. ஸோ அடுத்த வாரம் ஆராதனை முடிந்த பிற்பாடு பெரியன் டிஸ்கஷன் இருக்கு. அந்த பெரியன் டிஸ்கஷன் எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மேகசினுக்குள்ள இருந்து தான். ரீப்ரிண்ட் நம்பர் 900. ஓகேங்களா. இனி வரும் காலம் குறுகினது அப்படின்ற ஒரு டாபிக். ஸோ இதை எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. இதனுடைய தமிழ் சாஃப்ட் காப்பி இல்லை நம்மக்கிட்ட, இங்கிலீஷ் இருக்கு. ஓகேங்களா. ஒருவேளை வீட்டில் நம்ம 2 பேர் 3 பேர் 4 பேர் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் இதை ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒருவேளை தமிழ் அதாவது சாஃப்ட் காப்பி கிடைச்சதுன்னா நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறோம். சரிங்களா. இது ஒன்று. இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்குது. ஃபுட் ஃபார் நியூ கிரியேஷன் வெப்சைட்டில் போய் நம்ம சர்ச் பண்ணாலும் 900 வந்து நமக்கு தமிழ் அதில் கிடைக்காது. ஸோ அதனால் அது பப்ளிஷ் பண்ணலை. இந்த மேகசினில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் இதையும் நம்ம மனதில் வைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அடுத்த அறிவிப்பு, நம்முடைய அன்பு சகோதரர் போஸ்கோ அவர்கள் நேற்று
வேலை செய்கிறப்போ சாரத்துலேருந்து கீழே வந்துட்டார். ஸோ அவருக்கு அடிபட்டிருக்கு. நேற்று குரூப்பில் மெசேஜ் போட்டிருந்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது அவருக்கு தலையில் மேலெல்லாம் எந்த அடியும் இல்லை, தலையில் மட்டும் அடிபட்டிருக்கு. அவருக்காக நம்ம அனைவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அவர் எப்படி நமக்கு இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாங்கள் நேற்று போய் பார்க்கும்பொழுது அவர் அதாவது பேர் சொல்லி கூப்பிட்டா அப்படின்னா நம்ம என்னன்னு கேட்குறாரு, பார்க்குறாரு, கேட்குறாரு. பட் கொஞ்சம் பெயின் இருக்குது தலையில். ஸோ இதை தேவன் தான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு ரிகவர் பண்ணி கொடுக்கணும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைக்கு இந்த ஒரு செஷன் முடிஞ்ச பிறகு டிஸ்கஷன் இருக்குது. பெரியன் டிஸ்கஷன் எப்பயும் போல் இருக்குது. அதில் எல்லாரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேறு ஏதாவது அறிவிப்புகள் இருந்துச்சுன்னா பிற்பாடு அறிவிக்கிறோம். இதுதான் அறிவிப்புகள். வேறு ஏதாவது அறிவிப்புகள் இருந்துச்சுன்னா பிற்பாடு அறிவிக்கிறோம். தேங்க்யூ. All right.